hello everyone, welcome to Drona. நம்ம வந்து reproductive morphology அப்படின்ற கான்செப்ட்ல வந்து we have started. இப்போ நம்ம அதில் வந்து we are going to see about the inflorescence. So inflorescenceல ஆரம்பிச்சு about again arrangement of petals இருந்து estivation இருந்து calyx எப்படி இருக்க போகுது, different types of calyx எல்லாமே டீடைல்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா each and every term is very very important. ஸோ மேக் ஷூர் இந்த டேர்ம்ஸ் நம்ம படித்தா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஒரு ஃப்ளவரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு ஃப்ளவர் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிட்டில் லைக் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து டேர்ம்ஸ் படிப்பீங்க கரெக்டாக. ஃபிசிக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ், கெமிஸ்ட்ரி, சம் டெஃபினிஷன்ஸ், லாஸ், அதே மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈச் டேர்ம் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். அந்த மீனிங் மாற்றி எழுதினாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து டோட்டலாக வந்து தப்பாயிரும். ஸோ மேக் ஷூர் யூ லேர்ன் த டிஸ்கிரிப்ஷன் கரெக்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் த இன்ஃப்ளோரசன்ஸ். சரி, இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்ன? Again, which is nothing but the arrangement of flower. ஒரு பிளான்ட்ல வந்து ஒரு ஃப்ளவரோட அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்றதுக்கு பேர் தான் வந்து we call it as inflorescence. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா I have given few examples. உள்ளே பாருங்களேன். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து எப்படி can you see ஒரு சிங்கிள் சைடில் வந்திருக்கு, டெர்மினலில் மட்டும் ஒரு ஃப்ளவர் இருக்குது. அண்ட் லிட்டில் இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து you have the petals, சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா the reproductive part is like it is not even fused, the petals வந்து it is not even fused with the reproductive part. இதில் petals பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்குது அண்ட் சென்டரில் you have the reproductive part. It can be either monosexual or bisexual கூட இருக்கலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் இட் நம்ம எப்படி கிளாஸிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்து we can classify it into three types. First one என்னன்னு பார்த்தீங்கன்னா we have terminal inflorescence, second one is axillary inflorescence and third one is called as cauliferous inflorescence. இப்போ first one பார்த்தீங்கன்னா we'll see about the terminal inflorescence. So terminal means the flower ஓட presence எப்பவுமே எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they will be present only at the tip. ஒரு ஸ்டெம் இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்பில் ஒரு ஷூட். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல வந்து we can tell root system ஒன்று இருக்கும், ஷூட் சிஸ்டம் இருக்கும். ரூட் சிஸ்டம் வந்து எங்கே இருக்கும்? சாயிலுக்கு கீழே வந்து வளரும். அந்த ரூட் ஷூட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா it will be growing above the soil. ஸோ அப்போ ஷூட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளோரன்ஸ் எங்கே அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்னா it will be present only on the terminal, which means டிப்பில் மட்டும்தான் இந்த ஃப்ளவரோட அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும். if எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெசிம் ஆஃப் நீரியம் ஓலியாண்டர் which is nothing but நம்ம பால்சம்லாம் பார்ப்போம் பார்த்துருங்களா, வீலேருந்து அரளிப்பூ பால்சம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ் கீழே தான் வந்து வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இந்த ஆக்சிலரி இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா the inflorescence is present at the axil of the nearest vegetative leaf. இப்போ நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் I have given for hibiscus. இப்போ இந்த ஹைபிஸ்கஸில் பாருங்கள் it is attached. இப்போ நார்மலாக ஒரு லீஃப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த லீஃபோ ஸ்டெம்மோ ஜாயின் ஆகிற இடத்துல இருந்து தான் ஒரு ஃப்ளவர் வந்து அரேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் பார்ட்ல இருந்து அரேஸ் ஆகக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸ் தான் வந்து we call it as axillary inflorescence. ஸோ இல்லை வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், பட்ஸ் இதெல்லாமே நம்ம வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஆக்சிலரி இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா a flower or the inflorescence will arise from the nearest vegetative leafல இருந்து அரைஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரும் இந்த ஸ்டெம்மும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து அரைஸ் ஆகும். எக்ஸாம்பிள் I have given is hibiscus rosa sinensis which is nothing but செம்பருத்தி பூ. தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளோரஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். சரி, இந்த காலிஃப்ளோரஸ் இன்ஃப்ளோரசன்ஸில் பார்த்தீங்கன்னா I have given a diagram again. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நார்மலாக பாருங்கள் woody bark which is அந்த wood அந்த மரப்பட்டை ஆரல்ஸ் ட்ரீலேருந்தே டேரெக்டாக வந்து ஃப்ளவர்ஸ் ஆரல்ஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து அரைஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் லைக் டிப்பில் மட்டும் அரைஸ் ஆகிறது கிடையாது, ஆரல்ஸ் நியர்ஸ் வெஜிடேட்டிவ் பார்ட்லேருந்து அரைஸ் ஆகிறதும் கிடையாது. பட் டேரெக்டாக அந்த woody bark ட்ரீலேருந்தே வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து அரைஸ் ஆகும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call them as காலிஃப்ளோரஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். எஸ், இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா I just describe ஜென்ரலாக வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் நான் 3 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இன்ஃப்ளோரசன்ஸை வந்து பேஸ்ட் ஆன் த பிரான்ச்சிங் பேட்டர்ன். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நான் சொல்லியிருப்பேன் டெர்மினலில் மட்டும் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ் அரைஸ் ஆகும், ஆர்எல்ஸ் டேரெக்டாக பிரான்ச்லேருந்து இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி, அதுவே பார்த்தீங்கன்னா டிப்பில் மட்டும் இருந்தால் கூட அந்த டிப்லேருந்தே டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் அரைஸ் ஆகிறது கூட இருக்குது. ஆர்எல்ஸ் சைடில் நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் பார்ட் வந்து இப்போ ஹைபிஸ்கஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹைபிஸ்கஸ் டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எஸ், நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் ஒரே ஒரு சிம்பிளான ஒரே ஒரு லைக் ஒரு நியரஸ்ட் ஒரே ஒரு பிரான்ச்லேருந்து மட்டுமே டேரெக்டாக வந்து அரைஸ் ஆயிருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிரான்ச்சிங் பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம இன்ஃப்ளோரசன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா we have 2 types which is racemose and the next one is called as cymose inflorescence. சரி, இந்த ரெசிமோஸ்க்கும் சைமோஸ்க்கும் ஒரு மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. இந்த ரெசிமோஸ் இப்போ நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இப்போ இந்த ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃப்ளவர் ஆஸ் த பிளான்ட் க்ரோஸ், இந்த பிளான்ட் வந்து வளர வளர ஓல்டு ஃப்ளார்ஸ் பழைய ஃபஸ்ட்டு வந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே கீழே வந்து தங்கிடும். நியூவாக வளர ஃப்ளவர்ஸ் எல்லாமே இட் வில் க்ரோ அட் த டிப்.
plant height increase ஆக அந்த length increase ஆகிறதுலேருந்து புது flowers வளர ஆரம்பிக்கும். At the same time என்ன ஆயிடும், பழைய flowers அப்படி கீழே வந்து தங்கிரும். இந்த மாதிரி இருக்கிற inflorescence பார்த்தீங்கன்னா we call it as racemose inflorescence, where the old flower always stays at the bottom of the plant and the new flower keeps on arising or keeps on growing as the plant grows. இது வந்து பார்த்தீங்கன்னா we call them as racemose inflorescence. இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் பாருங்க, old flower கீழே வந்து தங்கிரும், whereas young flower வந்து will always stay at the top as the plant increases in length. Next one பார்த்தீங்கன்னா cymose inflorescence. ஸோ இந்த cymose inflorescenceல பார்த்தீங்கன்னா அகைன் இதில் சைடில் எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸ் வராது, பட் ஸ்டில் டெர்மினலில் மட்டும் வளரும். ஆனால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா we'll be having like more than 2-3 flowers வந்து அந்த terminal partல மட்டுமே வளரும். இது வந்து பார்த்தீங்கன்னா we call them as cymose inflorescence. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிமோஸ்க்கும் சைமோஸ்க்கும் நான் சொல்ல டிஃப்ரென்ஸ் ஒன்று சொன்னேன். ரெசிமோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஃப்ளவர் வந்து எப்போவுமே கீழே இருக்கும், ஆனால் அதுவே வந்து சைமோஸில் பார்த்தீங்கன்னா லைக் அப்படி பி த ஆப்போசிட். ஸோ ஓல்ட் ஃப்ளவர் எப்பவுமே டாப்பில் இருக்கும் அண்ட் நியூ ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டே அட் த பாட்டம். இது டயக்ராமில் பாருங்கள், ஓல்ட் ஃப்ளவர் எப்பவுமே வந்து டாப்பில் இருக்கும், whereas யங் ஃப்ளவர் வந்து they will be staying at the bottom. This is the major difference between racemose inflorescence and cymose inflorescence. இப்போ next one, இப்போ we saw like ஒரு plantல வந்து ஒரு inflorescence ஓட arrangement எப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம directly we are entering into the next part, inflorescence, arrangement of flowers. So flower, இப்போ நம்ம directly we are going to enter into the structure of flower. சரி, இப்போ structure of flower அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நார்மலாக ஒரு flower நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம as we learn from the lower classes, நம்ம நீங்கள் 6th 7th 8th படிக்கிற இப்போ நீங்கள் படிக்க 11th 12th கிளாஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர் எப்பவுமே நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு காமனான எக்ஸாம்பிள் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் நம்ம ஒரு காமனான எக்ஸாம்பிள் எடுப்போம். ரீசன் we take ஹைபிஸ்கஸ் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக லிட்டில் லைக் பெட்டல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கேலிக்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆர் ஈவன் இந்த ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் பார்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும். மோஸ்ட் பைசெக்சுவல் ஃப்ளவர். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் we take ஹைபிஸ்கஸ் ஃபார் த எக்ஸாம்பிள். சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளவர் நான் பார்க்கலாம். என்னென்ன மெயின் பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா first starting with the petals. So this is called as the petal. The yellow color shade we call it as a petal. So petal ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு particular partல நீங்க பாருங்க, we have stigma, style and ovary. So stigma, style, ovary இந்த diagram நீங்க பார்த்து தெளிவா தெரிஞ்சிருக்கலாம். It is a bisexual flower obviously. எதுக்கு? Because we have stigma, style, ovary which is nothing but pistil, all carpel, which is called as the female reproductive part of the flower. Whereas இப்போ இதில் பாருங்க, we have the anther and filament which is together called as stamen, and stamen is also called as the male reproductive part of the flower. சரி, இப்போ coming back, இப்போ stigma which is nothing but the topmost part. சரி, and we have a tube like structure, we call them as style. அதுக்கப்புறம் we have a bulge, நல்ல ஒரு ஸ்வெல்லிங்கான இருக்கக்கூடிய ஒரு part, we call them as ovary. So இந்த ovary-குள்ள தான் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will be having the ovule. So ovary-குள்ள தான் ovule இருக்கும், we should not confuse with this. சரி, next one பார்த்தீங்கன்னா we have the anther and filament which is nothing but stamen. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா can you see two grain like structures joined together or fused together? We call that as anther. And the ரெண்டு antherமே பார்த்தீங்கன்னா it is connected by a structure with a green color structure, we call them as filament. இந்த filament எல்லாமே எங்க வந்து join ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா there is a part we call them as receptacle. So receptacle என்ன, இந்த இடத்துல திக்கான ஒரு பல்ஜியான ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மெட்டீரியல், we call them as receptacle, which is ஒரு bulge like substance which holds all the parts or hold the whorls of flower together. Whorls, WHORLS, whorls of a flower together. Next we have the sepal. இப்போ the sepal பார்த்தீங்கன்னா இந்த green color நார்மலாக இந்த petals எல்லாத்தையுமே டுகெதராக ஹோல்ட் பண்ணுற பேருக்கு ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து we call it as calyx அப்படின்னு சொல்லுவோம். So calyx is nothing but which is a collection of sepals. Sepal ஒரு ஃப்ளவரில் வந்து பார்த்தீங்கன்னா can you see ஒரு green leaf, அந்த green leaf அந்த flower கீழே இருக்கிற green color structure ஒரு ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா ஒரு sepal சொல்லுவோம். So all the sepals together can be called as a calyx, or a collection of sepals together can be called as a calyx. Okay, stalk again. So இப்போ அந்த receptacle கீழே வர அந்த lengthy stem like structure வந்து we call them as stalk, which is nothing but அந்த whole whorl of a flower, sepal, that is calyx எல்லாத்தையுமே together hold பண்ற structure வந்து we call them as stalk. So this பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான வந்து ஒரு structure of a flower. சரி, இப்போ நான் இப்போ டயக்ராம்ல காட்டியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா which is nothing but a bisexual flower. இல்லை homosexual flowers-ஓ இருக்கும் or unisexual flowers-ஓ இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா either only androecium or else either only the male reproductive part present ஆயிருக்கும் or else female reproductive part மட்டும் present ஆயிருக்கும்.
This I am talking about a single flower. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் வந்து it will be like categorized again. நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சில செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஒரே செடியில் மேல் ஃப்ளவர் தனியாக ஃபீமேல் ஃப்ளவர் தனியாகவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆல்ஸ் ஒரே ஃப்ளவரில் ஒரே செடியில் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவரும் இருக்கட்டும், பைசெக்ஷுவல் ஃப்ளவர் ரெண்டுமே தனித்தனியாக கூட ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த டைப்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். பட் ஜெடியில் ஒரு ஃப்ளவரை டிஸ்கிரைப் பண்ணோம். தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் தட் ஷுட் பி லேபிள் கரெக்ட்லி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், stigma, style, ovary. So, இப்போ இந்த flower topic பொறுத்த வரைக்கும் there will be like another question, what is pollination? So, pollination என்ன, which is nothing but transfer of pollen grains from anther to stigma. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். So, antherலேருந்து can you see antherலேருந்து ஸ்டிக்மாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த pollen grains வந்து they will get transferred. So, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா what are the pollinating agents அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. So, இந்த pollination வந்து எப்படிலாம் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is the pollinating agents என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா like wind, rain, even insect. For example, honeybees என்ன பண்ணும், they will get very attracted. எல்லா கலர்ஸ் நல்லா கேட்சியாக எல்லாம் இதுவாக இருக்கும்போது they go and sit on that particular flower, நெக்டரை வந்து சக் பண்ணுவாங்க. சக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், போலன் கிரெயின்ஸ் வந்து அதோட பேக்கில் வந்து அட்டாச் ஆகிட்டு when they go and sit on the other flower, கண்டிப்பாக என்ன ஆகிடும், அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அடுத்த ஒரு ஃப்ளவரில் வந்து விழும். அந்த இடத்துல வந்து ஒரு பாலினேஷனுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து உருவாகும். தீஸ் ஆர் கால்ட் அஸ் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளட் வாட்டர் மூலமாக கண்டிப்பாக என்ன ஆகும், they will keep on flushing off. அந்த pollinating agents எல்லாமே they keep on flushing போய் இன்னொரு ஃப்ளவரில் போய் விழும். ஸோ these are pollination almost happens. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக கூட we human beings also can do that. நம்ம என்ன பண்ணலாம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக we can also make the pollination happen in plants. சரி, இப்போ இந்த pollination அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா we have two types of pollination. One is called as self pollination, another one is going to be cross pollination. One is self pollination and another one is going to be cross pollination. சரி, self pollination என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the transfer of pollen grains from anther to stigma of the same flower. ஒரே ஃப்ளவர்லேயே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சுன்னா, that is from same flower antherலேருந்து ஸ்டிக்மாக்கு வந்து ஒரே ஃப்ளவருக்குள்ளே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுன்னா transform நடந்ததுன்னா we call them as self pollination. இதுவே வந்து transfer of pollen grains from anther to stigma of a different flower or else of a different plantல போய் அந்த pollen grains வந்து போய் விழுந்துச்சுன்னா we call them as cross pollination. So just ஒரு basic இது நம்ம தெரிஞ்சிக்கலாம். Since we are learning about the flower, இல்ல we should know what is pollination, types of pollination and what are the agents of pollination. இதுமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Yes. Next one வந்து we saw ஒரு பேசிக்கான flower diagram பார்த்தோம். Now we are going to get into detail. ஒரு flower structure பத்தி நம்ம டீடைல்டா வந்து பார்க்கலாம். So first one பார்த்தீங்கன்னா there are two whorls which is nothing but accessory whorl and essential whorl. சரி, ஃபர்ஸ்ட் whorlனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளவருக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸுமே வந்து we call it as a whorl. WHORL. So the whorls of a flower அப்படின்னு பார்த்தீங்கன்னா it can be categorized again into two types. First one is accessory whorl and second one is called as essential whorl. accessoryன்ற வேர்ட் வந்து நம்ம ரொம்ப காமனாக கேட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க, they will tell free accessories அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ப்ளூடூத், ஸ்பீக்கர், ஹெட்செட் இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. which is nothing but ஒரு பர்டிகுலரான ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்னும் மோர் அட்ராக்ஷன்ஸ் சேர்க்கக்கூடியது வந்து we call them as accessories அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரில் கூட வந்து we'll be having some kind of accessory things. ஸோ அந்த accessory things என்ன ஒரு ஃப்ளவரில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா the accessory world mainly consists of calyx and corolla. So calyx is nothing but the green color structure which holds all the petals of a flower together. Corolla அப்படின்றது nothing but petals கூட we can call it as a corolla. So ஒரு ஃப்ளவரில் ஒரு அழகு சேர்க்கக்கூடியதுக்கு where it will be attracting the pollinators, honey bee-ஆ இருக்கலாம், so even butterflies இதெல்லாமே பார்த்தீங்கன்னா pollinating agents அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த pollinators அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகு சேர்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ accessory whorls அப்படின்னு சொல்லுறதுன்னு பார்த்தீங்கன்னா calyx and corolla. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா essential whorl. essential என்ன அர்த்தம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக they are very much required for a flower. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ இதில் வந்து accessory whorl comprises of androecium and gynoecium. So androecium and gynoecium we all know which is nothing but male and female reproductive part of a flower. அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக reproduction அப்படின்ற process which means for multiplication of flowers or further growth of a flower or a plant கண்டிப்பாக இந்த accessory whorls வந்து ரொம்ப ரொம்ப important, which means கண்டிப்பாக அவங்க வந்து தேவைப்படுவாங்க ஒரு ஃப்ளவர்க்குள்ள. Yes. Next one. Complete flower versus incomplete flower. சரி, இப்போ நம்ம வந்து ஃப்ளவரில் we just saw a basic description of a flower. ஒரு ஃப்ளவர் என்ன பார்ட்ஸ் ரொம்ப தேவை, அதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோட டைப்ஸ் நான் 2 இது கேட்டகரிஸாக நான் பிரித்தேன். accessory whorlனு ஒன்று சொன்னேன், another one I called it as next one வந்து we call it as essential whorl. இப்போ next one பார்த்தீங்கன்னா types of flowers. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த
essential whorl அப்படின்னு நான் சொன்னது வந்து I told androecium and gynoecium வந்து include இருக்கிறது வந்து we call them as essential whorl. கண்டிப்பா தேவைப்படும், ஒரு ஃப்ளவருக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, இப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு விதமாக நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். ஒன் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட் ஃப்ளவர், another one is going to be incomplete flower. சரி, இந்த கம்ப்ளீட்டுக்கும் இன்கம்ப்ளீட்டுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவரில் if everything is present, which means the calyx, the corolla, androecium, gynoecium எல்லாமே present ஆகி இருந்ததுன்னா we call that as a complete flower. which means அந்த which means ஒரு ஃப்ளவரில் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் அ whorl present ஆயிருச்சு. நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்துருப்போம். which means calyx, corolla, androecium and gynoecium இது எல்லாமே வந்து ஒரே சிங்கிள் ஃப்ளவரில் present ஆயிருந்ததுன்னா we call that as complete flower. இதுவே ஒரு பர்டிகுலர் ஃப்ளவரில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருதுன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 பார்ட்ஸ் நம்ம சொல்லியிருப்போம், கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம். இதில் வந்து ஏதாவது 4த்துல ஒன்று மிஸ் ஆயிருந்ததுன்னா கூட we call that as complete flower. இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிசெக்ஷுவல் ஃப்ளவரில் என்ன இருந்திருக்க முடியும்? கண்டிப்பாக கேலிக்ஸ் இருக்கும், கொரோலா இருக்கும். கொரோலா இஸ் நத்திங் பட் த பெட்டல்ஸ், calyx is nothing but the green color part. Okay, either it can be androecium or gynoecium, ஏதாவது ஒன்று மட்டும் present ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 4 பார்ட்ஸுமே ஏதாவது ஒரு பார்ட் விடுபட்டு போயிருந்துச்சுன்னா கூட we call that flower as an incomplete flower. Yes. Next one பார்த்தீங்கன்னா flower sex or sex of the flower. So either we are going to determine. So ஒன்று பார்த்தீங்கன்னா either is going to be a male part இல்லை female part அப்படின்னு differentiate பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா flower sex refers to the presence or absence of androecium and gynoecium. இதுவே நம்ம incomplete flower சொல்லியிருப்போம், ஏதாவது ஒன்று மட்டும் present ஆயிருக்கும். ஸோ அந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா like presence of androecium வச்சு இல்லை gynoecium வச்சு நம்ம சொல்லிடலாம் whether it's going to be flower sex வந்து மேலா, ஃபீமேல் or unisexual, bisexual அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா I have given some example. Bisexual flower, unisexual flower. So bisexual the topic starting லே சொல்லிப்போம், நம்ம காமனாக எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து hibiscus rosa sinensis, it's nothing but செம்பருத்தி பூ. இப்போ இந்த செம்பருத்தி பூ நீங்கள் பாருங்களேன், we have the petals, calyx is there. Actually the diagram visible இல்லை. இப்போ diagramல பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் இந்த red in the tube like structure. Yes, in the tube like structure. And we have the stigma here. Yes, we have the stigma here and style. And இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா தெளிவாக தெரியும், அந்த இடத்துல வந்து ஓவரி ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓவரிக்குள்ளே யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியூல் வந்து இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த female reproductive part is nothing but the pistil. இப்போ இல்லை மேல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கேன் யூ see the yellow pointed like structure which is nothing but anther and filament. ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். நீங்கள் லைக் கிட்டக்க வச்சு பார்க்கும்போது ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூ பார்க்கும்போது தெளிவாக will be able to differentiate between the anther and filament. ஸோ ஒரு பர்டிகுலர் ஃப்ளவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா both androecium and gynoecium male and female part is present. இதே unisexual flowerல பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், we have only, it is going to be male and obviously you have the anther and filament only present, so it's going to be unisexual flower. அது ஒன்று either androecium or gynoecium மட்டும் present ஆயிருந்துச்சுன்னா it is said to be a unisexual flower. இப்போ next one பார்த்தீங்கன்னா types of imperfect flower. So what is this imperfect flower? நம்ம ஏற்கனவே starting differentiationல பார்த்தோம், perfect flower, imperfect flower, or complete or incomplete flower அப்படின்னு கூட சொல்லலாம். So complete flower என்ன சொல்லியிருந்தேன், all the whorls, 4 whorls of a flower will be present, ஒரு single flowerல வந்து present ஆயிருக்கும். சரி, incomplete flower or imperfect flowerனா ஏதாவது ஒன்று மட்டும் விட்டு போயிருக்கும், அதாவது 4த்துல ஏதாவது ஒன்று, that is calyx, corolla, androecium, gynoecium ஏதாவது ஒன்று விட்டு போயிருந்ததுனா கூட we can call it as an incomplete flower or imperfect flower. So இந்த imperfect flowerலே பார்த்தீங்கன்னா we can categorize it into 3 types. என்னன்னு பார்த்தீங்கன்னா first one is bisexual flower, second one is staminate and the third one is going to be pistillate. இப்போமே biology பொறுத்த வரைக்கும் diagram is always important. So diagram வச்சு நம்மளால அந்த கரண்ட்டை ஈஸியாக நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஓகே இதுதான் கரண்ட் அப்படின்னு சொல்லி தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இதிலே பாருங்க bisexual flower, சென்ட்ரா we have stigma, style, ovary. ஸோ ஆட்டோமேட்டிக்காக pistil வந்து present ஆயிருக்கு. இப்போ next one பாருங்க, we have this anther, filament. So obviously stamen வந்து present ஆயிருக்கு. So both male and female is present in the same flower. We call it as a bisexual flower. இப்போ இதுவே வந்து staminate flower நீங்கள் பாருங்களேன், with the center part என்னது, the female reproductive part is missing, which is nothing but stigma, style, ovary is missing. So வெறும் மேல் மட்டும் present ஆயிருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா we call it as a staminate flower where the stamens only will be present. Stamens, S-T-A-M-E-N. So S-T-A-S-T-A. So stamen, staminate flower. Next one பார்த்தீங்கன்னா pistillate flower. Pistillate nothing but pistillate.
pistil, which means pistil only will be present. அப்படி நம்ம சொல்லும்போது என்ன தெளிவா diagram தெரியுது. We have the stigma, style, ovary part, but the anther and filament part is missing. So அந்த மாதிரி இருக்கும்போது we call that flower as pistillate flower. So imperfect flower again can be categorized into 3 types. First one பார்த்தீங்கன்னா bisexual flower, second one is staminate flower, and third one is going to be pistillate flower. Yes. Next one பார்த்தீங்கன்னா plant sex. So நம்ம வந்து flower sex பத்தியும் நம்ம பார்த்திருந்தோம், unisexual, bisexual. இப்போ plant ஓட sex வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். So அந்த plant ஓட sex என்ன அப்படி நீங்க எப்படி நம்ம differentiate பண்ண முடியும், or எப்படி நம்ம categorize பண்ணலாம் அப்படினு பார்த்தீங்கன்னா simple, by the presence of flowers. So நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் இந்த டாபிக்ல சொல்லியிருப்பேன், ஒரு பிளான்ட்ல வந்து ஒன்று யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் எடுத்துக்கலாம். செம்பருத்தி ஃப்ளவர், செம்பருத்தி செடியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம்பருத்தி பூ மட்டும் இருக்கும் ஒப்வியஸ்லி. செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா ஒப்வியஸ்லி பைசெக்சுவல் ஃப்ளவர். இப்போ சில பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெரி யூனிசெக்சுவல் ஃப்ளவர் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் லைக் ஒரு ஜாஸ்மின் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக யூனிசெக்சுவல் ஃப்ளவர் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அகைன் தட் இஸ் ஒன் டைப். இன்னொரு டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர்லே we have like both unisexualum present ஆயிருக்கும், bisexualum present ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கேட்டகரி ஆல்சோ இட் இஸ் தேர். நம்ம அதெல்லாம் இப்போ நம்ம கேட்டகரைஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறது தான் we call it as plant sex அப்படின்னு சொல்லுவோம். ஸோ plant sex பார்த்தீங்கன்னா it is categorized into 4 types. First one is hermaphroditic, second one is monoecious, third one is dioecious, and the fourth one is going to be polygamous. சரி, இப்போ இதில் லைனை நான் பார்க்கலாம். First one is going to be hermaphroditic. So diagram itself speaks. Hermaphroditic என்ன சொன்னேன், hermaphroditic and bisexual both means ரெண்டுமே வந்து சேம், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். hermaphroditic அர்த்தம் ஒரே ஒரு சிங்கிள் ஆர்கானிசத்திலேயோ ஆர் சிங்கிள் ஃப்ளவர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா both the reproductive parts, male and female reproductive parts will be present. அதை வந்து hermaphroditicனு சொல்லலாம், ஆர் bisexual அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு சேம் பிளான்ட்ல we have both male present ஆயிருக்கு, ஃபீமேலும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. we call it as hermaphroditic plant அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மோனீஷியஸ். இப்போ இது சிங்கிள் பிளான்ட்ல பாருங்களேன், மேல் ஃப்ளவர் வந்து தனியாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஃபீமேல் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் வந்து தனித்தனியாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு சிங்கிள் செடியிலே வந்து சேம் டைப் ஆஃப் பிளான்ட்லேயே மேல் தனியாக ஃபீமேல் தனியாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுக்கு பேர் வந்து we call it as monoecious. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசினஸ் கம்யூனஸ், ஆமணக்கு பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆமணக்கு பூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், எல்லோ அண்ட் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் தனித்தனியாக இருக்கும் அந்த ஃப்ளவரில், ரொம்ப லைக் பிரைட்லி கலர். அப்படிங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சேம் பிளான்ட்லேயே வந்து மேல் ஃப்ளவரும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் தனியாக, ஃபீமேல் ஃப்ளவரும் தனித்தனியாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் மோனீஷியஸ் பிளான்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have dioecious plant. ஸோ dioecious plant பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும், விச் மீன்ஸ் ஒரு சிங்கிள் ஃப்ளவரில் வந்து ஒரு மேல் மட்டும்தான் இருக்கும், ஆரல்ஸ் ஃபீமேல் மட்டும்தான் ப்ரெசென்ட், ஏதாவது ஒன்று மட்டும்தான் ஒரு சிங்கிள் ஃப்ளவரில் வந்து ப்ரெசென்ட், ஒரு சிங்கிள் செடியில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ஒரு சிங்கிள் செடியில் எய்தர் மேல் மட்டும் இருப்பாங்க, ஆரல்ஸ் ஃபீமேல் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸ் செக்ஸை நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா dioecious plants அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் திஸ் polygamous plant sex is all about அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா bisexual and unisexual flowers ரெண்டுமே வந்து சேம் ஃப்ளவரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த ஹர்மாப்ரோடைட்டிக்கும் வெரல்ஸ் பாலிகேமஸும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் த ஒன். ஹர்மாப்ரோடைட்டில் வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் இதுவே இந்த பாலிகேமஸில் பார்த்தீங்கன்னா யூனிசெக்சுவல் ஃப்ளவரும் சரி பைசெக்சுவல் ஃப்ளவரும் சரி ரெண்டுமே வந்து சிங்கிள் பிளான்ட்லேயே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து we call it as polygamous அப்படின்னு வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிள் யூ கேன் கோ ஃபார் மியூசா, மேஞ்சிஃபெரா. ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா இஸ் நத்திங் பட் மாங்காய் செடியிலே பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து இது விசிபிளாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிளான்ட் செக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சிமெட்ரி. ஸோ ஃப்ளவர் சிமெட்ரி என்ன அர்த்தம், ஒரு ஃப்ளவர் நான் வந்து கட் பண்ண போகிறேன் அப்படின்னா எத்தனை பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகுது, ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளவர் சிமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் we have different types. First one பார்த்தீங்கன்னா it is actinomorphic, second one is going to be zygomorphic, third one is asymmetric. So in the flower symmetry nothing but when a flower or a petal is divided into equal halves in any plane running through the center. ஸோ நான் சென்டரில் ஒரு ஃப்ளவர் நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஈக்குவலாக எத்தனை வாட்டி நான் டிவைட் பண்ணுறேனோ அத்தனை வாட்டி ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து we call it as a symmetry. ஸோ அந்த சிமெட்ரி பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டியூரிங் பாலினேஷனுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ I have told you what is the pollination. Pollination is nothing but the transfer of pollen grains from anther to stigma of a flower. ஸோ மெயினாக சிமெட்ரி வந்து பாலினேஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். சரி,
இப்போ அந்த symmetry பார்த்தீங்கன்னா we have actinomorphic, zygomorphic and asymmetric. சரி, actinomorphicனா என்ன, zygomorphicனா என்ன, asymmetricனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ actinomorphic வந்து a perfect example again is going to be hibiscus. செம்பருத்தி எதாவது சொன்னேன், நம்ம எந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளவரை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேட்டகரி எடுத்தாலும் மோஸ்ட்லி ஒரு செம்பருத்தி தான் எடுப்போம். பிகாஸ் இட் ஆல்மோஸ்ட் ஃபிட்ஸ், நான் எல்லாமே பக்காவாக டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளவர் அது. இப்போ நான் actinomorphic எடுத்துக்கிட்டேன்னா நான் சென்டர் பிளெயினில் கட் பண்ணுறேன். அகெயின் இஃப் ஐ கட் இன் ஆல் த பிளெயின்ஸ் எனக்கு வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து கிடைக்கும். நான் எந்த பிளெயினில் கட் பண்ணாலும் சென்டர், பட் இட் ஹேஸ் டு ரன் த்ரூ த சென்டர். அது மாதிரி எந்த பிளெயினில் கட் பண்ணாலுமே எனக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்குது அப்படின்னும் போது ஐ கேன் கால் த சிமெட்ரி அஸ் ஆக்டினோமார்பிக் சிமெட்ரி. ஓகே, ஜைகோமார்பிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா we have பைசம். ஸோ பைசம் இஸ் நத்திங் பட் பீ பிளானர், பைசம் சட்டைவம் படிச்சிருப்போம், பச்சை பட்டாணி அந்த இதுக்கு வரக்கூடிய செடி, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி கம்மிங் அண்டர் ஜைகோமார்பிக். ஸோ இந்த ஜைகோமார்பிக்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் ஒரு வாட்டி நான் கட் பண்ணால் மட்டும் எனக்கு வெறும் ஒரு ஈக்குவல்ஸ் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். விச் மீன்ஸ் ஐ எம் கட்டிங் ஒன்லி ஃப்ரம் த சென்டர். எனக்கு ஒரு வாட்டி நான் கட் பண்ண 2 ஈக்குவல் ஹாஃப் மட்டும் தான் கிடைக்கும். இதனால் ஃபர்தராக வந்து அந்த ஃப்ளவரை நான் வந்து கட் பண்ண முடியாது. நான் கட் பண்ணாலும் எனக்கு வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிற கேட்டகரி நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call them as zygomorphic. இப்போ பாருங்க, இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங் கட் இந்த சைடு கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் சென்டர் ஆல்சோ பட் எனக்கு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்குமா, கண்டிப்பாக வந்து கிடைக்காது. இப்போ நான் இந்த சைடு கட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து எனக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஒரே வாட்டி மட்டும் நான் கட் பண்ணாலும் எனக்கு வந்து ஈக்குவல் ஹாஃப்ஸ் மட்டும் கிடைச்சிதுன்னா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா we call them as zygomorphic. இப்போ asymmetric பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எந்த ஆங்கிளை கட் பண்ணாலும் I won't be able to get any equal halves. அந்த மாதிரி which means எதுக்கு அது ரீசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the arrangement of petals will be in such a way. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த குரோட்டன் வெரைட்டிஸில் வர ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அசிமெட்ரிக் இருக்கும். which means நான் எந்த சைடு நான் கட் பண்ணாலுமே எனக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து கிடைக்க போகிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்க கேட்டகரி நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா we call them as asymmetric symmetry. இந்த asymmetric எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Canna indica. Yes. Next one is accessory organs. இப்போ so far வந்து we saw about inflorescence. ஸோ இன்ஃப்ளாரசன்ஸ் என்னென்னு பார்த்தோம், அந்த இன்ஃப்ளாரசன்ஸில் வரக்கூடிய டைப்ஸ் பிளான்ட் செக்ஸ் பற்றி பார்த்தோம், ஃப்ளவர் செக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ we have saw some different types. இப்போ நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா we are going to see about the accessory organs. ஸோ இந்த accessory organsனால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். accessory organs which is nothing but ஒரு ஃப்ளவருக்கு வந்து அழகு செய்யக்கூடிய சில ஒரு பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். which is where like not essential part but still they will be like looking very, or else they will be giving a very beautiful look to the flower அப்படின்னு சொல்லலாம். So accessory organs which means the arrangement of whorls. So whorl na என்ன அர்த்தம், the outer part of flower and more the inner part of the flower. ஒரு whorl பார்த்தீங்கன்னா I can include calyx, corolla, androecium, gynoecium எல்லாத்தையும் நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ண முடியும். சரி, இப்போ இதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். there is a term we call that as perianth. So perianthனா என்ன, which is nothing but calyx and corolla, moreover tepals. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா together can be called as a perianth. சரி, இப்போ டெப்பல் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நமக்கு இதில் புதுசாக இருக்கும். ஸோ டெப்பல் இஸ் நத்திங் பட் இதில் வந்து கேலிக்ஸ் அண்ட் கொரோலாவில் வந்து நம்மளால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா we call them as tepals அப்படின்னு ஃபியூஸ் டுகெதர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா we can call it as a perianth. ஸோ perianth arrangement which means the position of perianth parts related to one another is called as perianth arrangement. ஸோ நமக்கு perianth arrangement தெரியறதுக்கு முன்னாடி we should know what is the perianth also, which is nothing but calyx and corolla and tepals. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்தது தான் we can call it as a perianth. So which is nothing but sepal and petal ஒன்றா சேர்ந்து ஃபியூஸ் ஆகிருக்கிறது வந்து we call as sepal, which means நம்மளால் டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. பெட்டலுக்கும் சரி செப்பலுக்கும் சரி நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது இருக்கிறதுக்கு தான் வந்து we call it as a tepal. நம்ம வந்து இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருக்கணும், இந்த சிங்கிள் கிரீன் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து we call it as a sepal. இந்த மாதிரி ஒரு செப்பலா டுகெதர் a collection of sepals together we can call it as a calyx. Yes, அதே மாதிரி petals, ஒரு single petal together, a collection of petals together can be called as a corolla. Yes. Next one பார்த்தீங்கன்னா we are going to see about the arrangement of floral organs. So floral organs அப்படினா சொன்னா for example petals னு எடுத்துக்கிறேன், flower னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த floral organs நான் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா I can categorize it into 3 types. First என்னன்னு பாத்தீங்கன்னா cyclic, acyclic and spirocyclic. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா whorls of a flower எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னா we call them as cyclic. இதுவே வந்து அந்த whorls-ஓட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒரு ஸ்பைரல் ஷேப், ஒரு மாதிரி லைக் ஸ்பைரல் என்ன அர்த்தம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொட்டை மாடி ஏறி இருப்பீங்க, லைக் சுருண்டி லைக் கர்வாக ஏறுற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பைரல் ஸ்ப்ரிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பைரல் ஸ்ப்ரிங். ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் whorl இருந்துச்சுன்னா we call them as acyclic. ஸோ acyclic இன்னொரு பேரும் இருக்குது, it is also called as spring and also called as spiral type. Yes, the third type is called as
ஸ்பைரோசைக்ளிக். ஸோ இந்த ஸ்பைரோசைக்ளிக்கில் பார்த்தீங்கன்னா லைக் சைக்ளிக்கும் இருக்கும், இந்த ஸ்பைரல் டைப் ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அவுட்டர் வால் வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். வேறஸ் இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா தே வில் பி அரேஞ்ச்ட் இன் அ ஸ்பைரல் மேனர். இந்த மாதிரி ரெண்டுமே வந்து சிங்கிள் ஃப்ளவரில் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா we call that as like cyclic spirocyclic part. Yes. Next one பார்த்தீங்கன்னா calyx. இப்போ நம்ம வந்து we are going to get, இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் accessory organs. We are starting from the whorl. So whorl நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், whorl என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம், calyx, corolla, androecium and gynoecium. Now we are going to enter about the calyx. சரி, calyx என்ன அர்த்தம்? So calyx is nothing but a collection of sepals, the single green like structures எல்லாமே together can be called as a sepal. அந்த ஒன்று எல்லாத்தையும் together நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we can call it as a calyx. So calyx நம்ம define பண்ண என்ன சொல்லுவோம்? The outermost wall of a flower is called as a calyx. இல்லை வந்து இன்னொரு 1 mark question கேட்பாங்க, what is the unit of calyx அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. The unit of calyx பார்த்தீங்கன்னா is called as a sepal. So அப்போ என்ன அர்த்தம்? Calyx is made up of very single unit, we call it as a sepal. So generally பார்த்தீங்கன்னா sepal வந்து green colorல இருக்கும், but சில நேரத்தில் sometimes it might change also, but most of the time sepal வந்து will be green in color. Yes. Next one பார்த்தீங்கன்னா sepals. So இந்த sepals ஓட arrangement வச்சு again I can categorize it into 2 types. So 2 types எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா based on the position I can categorize it as gamosepalous and polysepalous. சரி, கேமோசெப்பாலஸ்க்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு, we call it as syncephalous அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த கேமோசெப்பாலஸ் or syncephalous என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா again see the diagram, sepals எல்லாமே ஒண்ணா வந்து இந்த இடத்துல ஃபியூஸ் ஆயிருக்கு. hope you can see in the picture. எல்லாமே வந்து ஃபியூஸ் ஆயிருந்ததுன்னா fuse together அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா we can call it as gamosepalous or syncephalous அப்படின்னு சொல்லுவோம். So syn means nothing but united, ஒண்ணா சேர்ந்து இருக்குது, ஃபியூஸ் ஆயிருக்கிறது. இதுவே வந்து பாலிசெப்பாலஸ் பார்த்தீங்கன்னா again see the diagram, ஒரு செப்பல்மே வந்து தனித்தனியாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கேன் யூ see they are not fused together. இந்த மாதிரி ஃபியூஸாக இல்லாமல் which means they are free. calyx வந்து செப்பல் வந்து ஃப்ரீயாக ப்ரெசென்ட் ஆயிருச்சுன்னா without the fusion we call them as polysepalous அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேமோசெப்பாலஸ்னா sepals will be fused together or they are attached together. இதுவே வந்து polysepalous பார்த்தீங்கன்னா sepals will be free which means they are not fused together. Yes. Next one பார்த்தீங்கன்னா duration of floral parts. So what is the duration of floral parts அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ we talked about the calyx, கரெக்டா? ஸோ இப்போ டியூரேஷனா என்ன அர்த்தம்? இப்போ இந்த calyx இப்போ நார்மலாக டியூரேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? டைம். ஸோ எவ்வளோ டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் டியூரேஷன் நம்ம சொல்லுவோம், ஒரு ட்ரெயின் டு நெக்ஸ்ட் ட்ரெயின் எவ்வளோ டியூரேஷன் இருக்குது, ஒரு 5 minutes to 5 minutes கேப்பில் வந்து எனக்கு அடுத்த ட்ரெயின் வரும். there is a duration between each train, கரெக்டாக? அதே மாதிரி டியூரேஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம calyxல எடுத்துக்கிட்டேன்னா calyx வந்து நார்மலாக சில நேரத்தில் வந்து ஃப்ளவர் இருக்கும்போதே இருக்கும், சில நேரத்தில் வந்து ஃப்ளவர் வந்து மெச்சூர்ட் ஆகும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே விழுந்துடும், சில நேரத்தில் ஃப்ளவர் பெருசாகும் போது விழுந்து போயிடும், சில நேரத்தில் இந்த ஃப்ளவர் பெருசாகி அந்த காய் வந்ததுக்கு அப்புறமா ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பேஸ் பண்ணி த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளவர் எந்தெந்த எவ்வளோ டைம் வரைக்கும் இந்த calyx வந்து ஒரு ஃப்ளவர்லேயோ ஆரல்ஸ் ஒரு ஃப்ரூட்லேயோ வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறது தான் வந்து we call them as duration. especially for calyx நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா caducous bud or else caducous type. இந்த caducous typeல எப்படி இருக்கும் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா can you see flower வந்து பட்டா இருக்கு, பட்டா இருக்கும்போது வந்து they will be present but initial stageலயே பார்த்தீங்கன்னா they will be falling off. நார்மலா பட் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த flower வந்து பூக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா the calyx will fall off or sepal will fall off. இந்த பேர் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call them as caducous bud அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா we have given as pepperware. next one பார்த்தீங்கன்னா next one is deciduous calyx. So the deciduous calyx பார்த்தீங்கன்னா again ஒரு flower வந்து பூ, இப்போ நார்மலாக வந்து பிஃபோர் நம்ம பார்த்த டைப் என்ன சொன்னோம், we saw for caducus. ஸோ இந்த caducusல வந்து பட்டாக இருந்துட்டு அந்த ஃப்ளவர் வந்து மெச்சூர்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து விழுந்து போயிடும் அந்த calyx வந்து. ஆனால் இந்த deciduous டைப்பில் calyx என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வந்து பூத்ததுக்கு அப்புறமே லைக் as soon as it blooms the flower blooms, பூத்ததுக்கு அப்புறமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த calyx வந்து விழுந்துரும், they will fall off from that flower. அது வந்து பார்த்தீங்கன்னா we call them as deciduous calyx. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நெலும்பு. எஸ். நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா we have the persistent calyx. ஸோ persistent பர்மனெண்ட்டாக தங்கிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் அந்த calyx வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டாக வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கூட லைக் ஏர்லியர் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்லேருந்து லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த calyx வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஈவன் அந்த ஃப்ரூட்டாகவும் சரி இல்லை வெஜிடபிளாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கூட அந்த calyx வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற calyx வந்து we call them as persistent calyx. எக்ஸாம்பிள் இஸ் brinjal, which is nothing but Solanum melangina. நீங்கள் பாருங்கள்
Can you see the sepal அழகா ஒட்டிக்கிட்டு இருக்கு together called as calyx. Even though அது vegetable form ஆனதுக்கு அப்புறம் கூட the calyx will be present. Obviously brinjal வந்து will be coming under the category of berries. Next one பாத்தீங்கன்னா we have something called as accrescent calyx. The accrescent calyx வந்து it is like a somewhat similar அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் இந்த கேலிக்ஸ் வந்து அப்படியே இருக்கும். பட் வாட் வில் ஹேப்பன் இஸ் இப்போ இந்த பர்சன் கேலிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட்டுக்கு மேலே வந்து என்ன ஆகும், கேலிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. தே ஒன்ட் ஃபால் ஆஃப். அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த அக்ரசன்ட் கேலிக்ஸில் பார்த்தீங்கன்னா the calyx will be surrounding ஒரு ஃப்ரூட்டாக இருக்கட்டும் இல்லை கம்ப்ளீட் ஒரு ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் வாட் எவர் இட் இஸ் அதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் they will totally surround அந்த கேலிக்ஸ் என்ன அந்த ஃபுட்டை வந்து டோட்டலி சரௌண்ட் பண்ணிப்பாங்க. அது வந்து பார்ஷியலாக கூட இருக்கலாம், பட் பார்ஷியலி இஸ் வெரி ரேர், பட் டோட்டலி மெஜாரிட்டி they totally surround them vegetables or fruits. இது மாதிரி இருக்கிற duration நம்ம என்ன சொல்லுவோம் of calyx பார்த்தீங்கன்னா we call them as accrescent calyx, which means the calyx will stay or else they will be surrounding the particular fruit or vegetable, or they will be enclosing the fruit or vegetable partially or completely. They won't even fall off, but still surround பண்ணிப்பாங்க. It's like a coat மாதிரி ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேரு we call it as accrescent calyx. Yes. Next one பார்த்தீங்கன்னா corolla. First நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி whorls வந்து we saw about calyx. Second one பார்த்தீங்கன்னா we are going to see about the corolla. So corolla is nothing but a collection of petals. Petals எல்லாமே ஒண்ணா சேர்ந்து வந்து we can call it as a corolla. சரி, இப்போ இந்த corolla பார்த்தீங்கன்னா ஜெனரலாக தேர் லைக் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கலாம், சிலது வந்து லைக் பிளைன் ஒயிட்டில் கூட இருக்கலாம், ஈவன் டிரான்ஸ்பரண்ட் கூட இருக்குது. வாட் இஸ் த ரீசன் தேர் கலர்ட் வெரி பிரைட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் விச் இஸ் நத்திங் பட் டு அட்ராக்ட் த பாலினேட்டர்ஸ். ஸோ ஹனிபி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹனிபியாக இருக்கட்டும், பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி ஃபார் பாலினேஷன் ப்ராசஸ்க்கு எல்லாமே திஸ் கலர்ஸ் வில் பி ஆர் த பெட்டல்ஸ் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீரியன்த். ஸோ பீரியன்த்னா என்ன, வி கேன் சி விச் ஹோல்ஸ் the undifferentiated calyx and corolla in a flower is called as a perianth. But still இந்த perianth என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா வந்து calyx இருக்கு, corolla இருக்கும், androecium gynoecium இருக்கு இந்த 4 whorlsல. இப்போ சில ஃப்ளவர்ஸ்ல பாத்தீங்கன்னா calyx and corolla ரெண்டுமே வந்து ஒண்ணா ஃபியூஸ் ஆயிருக்கும், which means நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. இல்ல எது calyx எது petal எதுவுமே நம்மளால தெளிவா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கேட்டகரியை வந்து we call them as perianth. So அந்த perianth கீழ வந்து ஒரு green color structure which means a connector, we call them as perianth tube அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இந்த perianthல பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல்மே we can call it as a tepal. Tepal is nothing but the fusion of sepal and petal. ரெண்டுத்துமே ஒண்ணா சேர்ந்தது தான் வந்து we call it as a tepal. So ஜெனரலா நம்ம perianth பத்தி பேசும்போது we will be mentioning it as a tepal because எல்லாமே வந்து ஒண்ணா ஃபியூஸ் ஆயிருக்கும். அதனால we cannot differentiate whether which is the petal which is the sepal. அதனால டுகெதரா நம்ம ஒரு like a single unit கூட நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா we call it as a tepal. Yes. Next one பாத்தீங்கன்னா இந்த tepals வந்து we can categorize into two types which is nothing but apopetalis and syntepalis. Yes. சரி, இந்த apotepalus syntepalis னா என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா if the petals are distant they are called as apotepalus. Distinct னா என்ன அர்த்தம்? சரி, example we have given as allium sativum. சரி, allium sativum is nothing but garlic, and allium cepa is nothing but onion. சரி, இப்போ இந்த allium sativumல பாத்தீங்கன்னா distinct, what do you mean by distinct, which means எல்லாமே வந்து தனித்தனியா they will be present, which means எல்லாமே வந்து ஒண்ணா ஃபியூஸ் ஆயிருக்காது, எல்லாமே தனித்தனியா இருக்கும், நம்மளால டிஃபரன்ஷியேட்டும் பண்ண முடியும். அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய பெட்டல்ஸ் tepals வந்து we can call them as apotepalus. The apotepalus-க்கு இன்னொரு பேரும் இருக்கு, we can call it as polyphylus. இதே வந்து next type வந்து syntepalus. Syn அப்படினால which is nothing but fused. நம்ம ஏற்கனவே ஒரு syn அப்படின ஒரு கான்செப்ட், syngamous அப்படின ஒரு கான்செப்ட் பார்த்தப்ப syn means fused together, joined together. அப்ப syntepalus-னா என்ன அர்த்தம், இல்ல வந்து tepals வந்து will be fused together. Syntepalus-க்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு, we can call it as gamophilus. Example is allium cepa. So allium cepa ஏற்கனவே சொல்லிருப்போம், which is nothing but onion. Yes, next one is estivation. So estivation அர்த்தம் which means the arrangement of petals in a flower is called as estivation. So for petals ஒரு flowerல நார்மலா பாத்தீங்கன்னா we have around like 5 types of estivations இருக்கு, which is valvate, twisted, imbricate, quincuncial and vexillary. சரி, இப்போ இதுல ஒவ்வொரு டைப் நீங்க பாருங்க, இதுல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் we have given in ஒரு floral diagram FD மாதிரி நம்ம வந்து கொடுத்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல valvateல பாத்தீங்கன்னா they do not overlap each other. நார்மலா present இருக்கும், at the same time இந்த இடத்துல பாத்தீங்கன்னா they will not be fused also. ஒரு பெட்டலுக்கு நடுவுல வந்து நமக்கு கேப் இருக்கும், ஒண்ணா வந்து ஒட்டிக்கிட்டோ இருக்காது, பட் ஸ்டில்
they will not be overlapping. தனித்தனியாக வந்து பிரிஞ்சுதான் இருப்பாங்க. அது வந்து we call them as valvate estivation. Next one பார்த்தீங்கன்னா twisted estivation. Okay, இப்போ இந்த twisted estivationல arrangement of petals இருக்கு. At the center I given the floral diagram also. நீங்க பாருங்க, first petal like ஒன்று உள்ள ஒன்று வெளியே, உள்ள வெளியே ஒரு கார்னர் வந்து உள்ள ஒரு கார்னர் வந்து வெளியே, ஒரு பெட்டலோட கார்னர் உள்ள இன்னொரு பெட்டலோட கார்னர் வந்து வெளியே. ஸோ இந்த மாதிரி which means ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கவும் ஒன்று உள்ள ஒரு கார்னர் ஆஃப் த பெட்டல் உள்ள இருக்கும், ஒரு கார்னர் பெட்டல் வெளியே இருக்கும். அந்த மாதிரி இந்த சேம் ஆர்டரில் வந்து பெட்டலோட அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா we call them as twisted. And moreover the twisted estivation பார்த்தீங்கன்னா all the petals will be overlapping each other. Next one பார்த்தீங்கன்னா we have the imbricate estivation. சரி, இந்த imbricate estivationல என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா again இப்போ இதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா they are overlapping but still ஒரு improper mannerல தான் they will be overlapping. நீங்க பாருங்க, இல்ல ஒன்னு for example let us take A B, A உள்ள இருக்கு B வெளியே இருக்கு, அதே மாதிரி A உள்ள இருக்கு B வெளியே இருக்கு, A உள்ள B, this like follows same pattern is there. ஆனா இதுல பாருங்க you cannot see imbricateல அந்த மாதிரி இருக்காது. For example A B ரெண்டுமே வந்து உள்ளதா present ஆயிருக்கு. ஆனா இதுல பாருங்க A வந்து வெளியே இருக்கு, B வந்து உள்ள இருக்கு. இதுல again A வந்து வெளியே இருக்கு, B வந்து வெளியே, ரெண்டுமே A B ரெண்டும் வெளியே. So which means ஒரு proper pattern follow ஆகாம like ஒரு improper arrangement and moreover improper overlapping கூட present ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து we call them as imbricate estivation. Next one பார்த்தீங்கன்னா we call this as quincuntial estivation. So இந்த quincuntial estivationல பார்த்தீங்கன்னா இந்த outermost walls ரெண்டுமே வந்து மற்ற ரெண்டு உள்ளக்குள்ள இருக்கிற petals எல்லாமே வந்து they'll be like covering. இப்போ இதில் பாருங்க 1 2 மிச்சம் எல்லாமே வந்து மிச்சம் இருக்கிற petals எல்லாமே அப்படியே அடக்கி உள்ள வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற estivation வந்து we call them as quincuntial estivation. Last type of estivation பார்த்தீங்கன்னா vexillary estivation. ஸோ இந்த vexillary estivation நார்மலாக வந்து நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fabaceae ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கலாம். ஸோ அந்த Fabaceae ஃபேமிலியில் வந்து நம்ம கிளைட்டோரியா பற்றி பார்த்துருப்போம். அந்த கிளைட்டோரியா நீங்கள் பார்க்கும்போது சங்கு புஷ்பம் பூவில் பார்த்துருப்போம். அதோட அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி சம்வாட் vexillary தான் இருக்கும். வாட் வில் ஹேப்பன் தேர் இஸ் the outer most wall will be the biggest. அந்த பெட்டலில் அந்த இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பெட்டல்ஸில் வந்து the outermost petals will be the bigger one. whereas next one பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அடுத்து அதை விட ரெண்டு சின்ன சைஸ் இருக்கிற பெட்டல் வந்து outermost wallக்குள்ள அந்த outermost petalக்குள்ள உள்ள வந்து அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஃபைனலாக we have another two petals. மிச்சம் ரெண்டு இந்த 1 2 3 இந்த 3 பெட்டலை கம்பேர் பண்ணுறதை விட அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பெட்டல் வந்து will be very much smaller, which means எல்லாம் ஒன்றுத்துக்குள்ள வந்து அடக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற estivation வந்து we call them as vexillary estivation. This is what I have given. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா like valvate estivationக்கு எக்ஸாம்பிள் வந்து members of Malvaceae family. So Malvaceae family அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா hibiscus, இந்த hibiscus rosa sinensis, செம்பருத்தியோட ஃபேமிலி எல்லாமே will be coming under Malvaceae family. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா they'll be having this valvate estivation. Next one பார்த்தீங்கன்னா twisted estivation, petals of China rose. So China இந்த மாதிரி சின்ன table rose, button rose மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து will be coming under this twisted estivation. The twisted estivationக்கு இன்னொரு பேரும் இருக்குது, we can call it as convoluted estivation also. Next one பார்த்தீங்கன்னா quincuntial. quincuntialக்கு வந்து guava, which is nothing but guayaka. இதோட fruit, இந்த கோவாவோட ஃப்ரூட் நீங்கள் ஃப்ளவர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் imbricate estivation பார்த்தீங்கன்னா we have like cassia, delontics, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா imbricate estivation வந்துடும். அண்ட் vexillary வந்து peas and bean. So peas is nothing but pisum. Then pisum moreover like Fabaceae family, Clitoria கூட can be coming under this vexillary estivation. So hello everyone, welcome to Drona. நம்ம வந்து reproductive morphology அப்படின்ற டாப்பிக்கில் we started with the worlds of the flower. அதில் வந்து we saw about calyx பற்றி பார்த்தோம், corolla பற்றி பார்த்தோம் டீட்டெயில்டாக, லைக் அதோட ஃபியூஷனாக இருக்கட்டும், எத்தனை டைப்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர்ஸ், everything we saw in detail. இப்போ next we are going to move on to the third world of the flower, which is going to be androecium. So androeciumனா என்ன அர்த்தம்? This is nothing but male reproductive part of a flower. So male reproductive part of a flower நம்ம எது சொல்லுவோம்? That is anther and filament. இது ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் we call it as a stamen, which is said to be the male reproductive part of a flower. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்தர் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள சின்ன சின்ன மினி டைனி பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும், ஆர் ஸ்போர்ஸ் மாதிரி இருக்கும். we call them as microsporophylls அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆந்தர்ஸ் அகெயின் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மினி டைனி ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நீங்கள் ஆந்தர் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. You can see ஒரு நடுவில் ஒரு சின்ன லைன், which is nothing but a division, ஒரு சின்ன deviation, ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆந்தரில் வந்து 2 compartments வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா you will be having TK. ஸோ லிட்டலாக இந்த 2 கம்பார்ட்மெண்ட்
together can be called as a TK. So ஒரு compartment வந்து ஒரு TK, இன்னொரு compartment வந்து it is going to be another TK. So ஒரு TKலுமே பார்த்தீங்கன்னா 2 microsporophylls வந்து present ஆயிருக்கும். So literally already எப்படி இருக்கு anther வந்து 2 compartments இருக்கு. ஒரு compartment we called as a TK. So ஒரு compartment TK அப்படின்னு சொல்லுவோம். ஒரு TK குள்ளேயுமே வந்து 2 microsporophylls வந்து present ஆயிருக்கும். So இந்த microsporophylls எங்க இருக்கும்? Already present in the anther. இந்த microsporophylls எல்லாமே together it will be joining together and they will be forming a structure. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு தான் we call them as a locule. So locule என்ன அர்த்தம்? It is nothing but ஒரு compartment, ஒரு சின்ன hole, ஒரு சின்ன இடம், ஒரு space. We call that as a locule. இதில் வந்து there is another term we call them as staminodes. ஸோ ஸ்டாமினோட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். ஸ்டாமினோட்ஸ் என்ன அர்த்தம்னா சில நார்மலாக வந்து ஃப்ளவர்ஸில் வந்து we all know லைக் ரீப்ரொடியூஸ் பண்ண போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண பார்ட் இஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சில ஸ்டேமன்ஸால் பார்த்தீங்கன்னா they will not be able to produce the pollen grains, which means அவங்களுக்கு வந்து இந்த ஃபர்டிலிட்டி தட் இஸ் அந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்காது. போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண கெப்பாசிட்டி வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸை வந்து we call them as stamens, which we call them as staminodes, which is nothing but sterile stamens. We call them as staminodes அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து it is cassia. ஸோ கேஷியான்னு பார்த்தீங்கன்னா லைக் கோல்டன் ஃப்ளவர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நல்லா பஞ்ச் ஆஃப் எல்லோ ஃப்ளவர்ஸ் வந்து பூக்கும். அது எக்ஸாம்பிள் கேஷியா வந்து சொல்லுவோம். அண்ட் இட்ஸ் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாமினோஸ். ஸோ இதில் வந்து ஸ்டேமன்ஸ் would have lost the fertility, which means அந்த pollen grains ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து லாஸ்ட் ஆயிருக்கும். அது வந்து we call them as staminodes. இப்போ நம்ம ஆண்ட்ரீஷியத்துக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். ஸோ we have to start லைக் லைன் பை லைன். ஸோ ஆண்ட்ரீஷியத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஸ்டேமன் ஆந்தர் இருக்கும், ஃபிலமெண்ட் இருக்கும். இப்போ நம்ம லைனை வந்து ஒன்று நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆண்ட்ரீஷியத்திலே பார்த்தீங்கன்னா we are going to classify the stamens into 2 types. என்னென்ன ஸ்டேமன்ஸ்னு பார்த்தீங்கன்னா first one is going to be distant stamen, another one is going to be free stamens. இதில் வந்து பார்த்தீங்கன்னா there is a third type also. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா apostemonous. சரி, இதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் let us see about what is distinct stamen and other is going to be free stamens. distinct என்ன அர்த்தம்? stamens வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டிக்காம, which means they will be very free. பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், stamens எல்லாமே எதுவுமே வந்து ஒட்டிட்டு இருக்காம they are like very free. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் we call them as distinct stamens. whereas free stamensனா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which means like எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஃப்ளவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? will be having the calyx, corolla, that is the petals, androecium, gynoecium எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேமன் அப்படின்றது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பார்ட் ஆஃப் அ ஃப்ளவரோடையும் ஃபியூஸ் ஆகாமல் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ நார்மலாக டிஸ்டிங்க் ஸ்டேமன் என்ன அர்த்தம்? ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டிக்காமல், கேன் யூ see the diagram? ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டிக்காமல் they are separate from each another. ஆனால் ஃப்ரீ ஸ்டேமன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேமன் வந்து பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர், எந்த ஒரு பார்ட் ஆஃப் அ ஃப்ளவரும் அட்டாச் ஆகாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் அஸ் பெட்டலில் கொரோலா எடுத்துக்கலாம். அது கூட ஒட்டாமல் they will be like very free, சிம்பிளாக லைக் விரிஞ்சிருப்பாங்க. இதில் we have the third category which is important, apostemonous. ஸோ இந்த apostemonousல என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா the flowers with stamens that are free and distinct. என்ன அர்த்தம்? ஃப்ளவர் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும், டிஸ்டிங்க்டாகவும் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜின் ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டேமன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்டேமன்ஸ் என்ன இருக்கும்? அந்த எனி பார்ட் ஆஃப் த ஃப்ளவரில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். மிச்ச ஸ்டேமன்ஸ் என்ன இருக்கும்? ஒட்டாமல் ஃப்ரீயாக வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கேன் யூ see this picture? இதில் பார்த்தா தெரியும், இதில் வந்து ஒட்டிக்கிட்டும் இருக்குது, அட் த சேம் டைம் they are separate from each other also. கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே ஃப்ளவரில் இருந்தால் கூட or else these kind of stamens together can we call them as apostemonous அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். எஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ் ரிலேட்டட் டு த லென்த் ஆஃப் த ஸ்டேமன். ஸோ இப்போ நார்மலாக வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டேமன்ஸ் பார்த்தோம், ஆந்தர் வந்து பார்த்தோம், அதில் தீக்கா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஆந்தர் பற்றி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேமன்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்றதுமே வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஸ்டேமன். இப்போ லென்த்தை வச்சு நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் த ஸ்டேமன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கேட்டகரைஸ் இன்டு 3 types. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிடினாமஸ், tetradynamus and heterostemonous. So first one பார்த்தீங்கன்னா let us see about this didynamus. ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டை. ஸோ இதில் வந்து டைனா என்ன அர்த்தம்? 2. அப்போ என்ன இருக்குன்னா டோட்டலி வந்து 4 ஸ்டேமன்ஸ் இருக்கிற இடத்துல 2 மட்டும் ஃபியூஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேமன்ஸ் வந்து we call them as didynamus. எக்ஸாம்பிள் இஸ் ஆசிமம். ஆசிமம்னா என்ன அர்த்தம்? இந்த துளசி நம்ம வீட்டில் வளர்ப்போல துளசி வந்து ஆசிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிமம் டெனஃப்ளோரமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் வில் பி கமிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் didynamus. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா tetradynamus. ஸோ tetradynamus அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் இப்போ நார்மலாக வந்து ஒரு 6 ஸ்டேமன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வந்து இட் வில் பி லைக் வெரி லாங். ஸோ
ஸோ 4 எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். whereas ரிமைனிங் 2 வந்து it will be of short stamens. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைடைடமஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கிற இடத்துல 2 வந்து லாங்காக இருக்கும், 2 வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு பாசிபிலிட்டியுமே அதுக்கு இருக்குது. whereas வந்து டெட்ராடைடமஸில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேமன்ஸ் இருக்கிற இடத்துல 4 வந்து லாங்காக இருக்கும், 2 வந்து ஷார்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா brassica. ஸோ brassica is nothing but லைக் இது கேபேஜோட வெரைட்டிஸ் இதெல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாமே வந்து இந்த பிராசியாபிள் வெரைட்டியில் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஸ்டெமினஸ். ஸோ ஹெட்ரோஸ்டெமினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ் எல்லா ஸ்டேமன் ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேமன்ஸுமே இஷ்டத்துக்கு ஒரு லென்த்தில் வந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க. they will not be in a proper length. ஒரு எல்லாமே ஒரே அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்காது, டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து we call them as heterostemonous. Example is cassia. So again அந்த golden flower tree அது எல்லாமே வந்து it will be coming under the heterostemonous also. Yes. Next one வந்து we are going to see about the types of anthers. So நம்ம இப்போ வரைக்கும் ஸ்டேமன் பற்றி பார்த்தோம், ஸ்டேமனோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், லென்த் ஆஃப் த ஸ்டேமன் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்றதையும் பார்த்தோம். இப்போ we are going to enter about the anther. ஸோ ஆந்தர் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆந்தர் நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஆந்தரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அப்படின்றதுமே வந்து நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆந்தர்ஸ் நம்ம பேஸ் பண்ணி we can classify it in 2 types. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோனோதீக்கஸ், செகண்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி டைதீக்கஸ் ஸ்டேமன். சரி, இது வந்து ஸ்டேமன்ஸ் மென்ஷன் ஆயிருக்கு. பட் ஜஸ்ட் லெட் அஸ் இமேஜின் அபவுட் த மோனோதீக்கஸ் அண்ட் டைதீக்கஸ். ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஒன்லி அபவுட் த ஆந்தர்ஸ். இப்போ நீங்கள் ஆந்தர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் நம்ம பார்த்துருப்போம். நார்மல் ஆந்தர்ஸ் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் அகைன் சில ஆந்தர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் மாதிரி கூட வந்து ஆந்தர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஆந்தர் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு டிவிஷன் இருக்குது, வேர் இட் ஃபார்ம்ஸ் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிங்கிள் டிவிஷன் இருக்கும், இதில் வந்து 2 கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஆந்தர் வந்து we call them as monothecous. டைதீக்கஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நீங்கள் பாருங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா they'll be having 2 lobes. இதில் வந்து மோனோதீக்கஸில் மோனோ மீன்ஸ் சிங்கிள் 1, இதில் வந்து பார்த்தா டைதீக்கஸ்னா 2. இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா மோனோதீக்கஸ் நான் சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு சிங்கிள் டிவிஷன் இருக்கும், 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா they'll be having only சிங்கிள் லாக்யூல் மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனால் வெராஸ் வந்து டைதீக்கஸில் பார்த்தீங்கன்னா 2 லாக்யூல்ஸ் ஆர் 2 லோப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 2 lobes will be present. 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் will be present. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு டிவிஷனுக்கு 2 கம்பார்ட்மெண்ட்னா 2 டிவிஷனுக்கு 4 கம்பார்ட்மெண்ட் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைதீக்கஸ் ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மோனோதீக்கஸ் ஸ்டேமன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மால்வேசி அண்ட் டைதீக்கஸ் ஸ்டேமன்ஸ்க்கு வந்து சொலானேசி. ஸோ மால்வேசிக்கு ஒரு எக்ஸாம்பிள், பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ். வெராஸ் சொலானேசி ஃபேமிலிக்கு வந்து டடரா மெட்டல் அதாவது ஊமத்தாம்பூ இதெல்லாமே வந்து will be coming under the Solanaceae family. Even potatoes, that is Solanum tuberosum, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா will be coming under the Solanaceae family. Yes. Next type வந்து பார்த்தீங்கன்னா attachment of anthers. இப்போ நம்ம வந்து we saw anthers வந்து நம்ம எப்படி classify பண்ணுறோம், that is either is going to be monothecous, general classification monothecous and dithecous. இப்போ next வந்து பார்த்தீங்கன்னா attachment of anthers. எல்லாருக்குமே தெரியும் anthers வந்து எது கூட வந்து attach ஆயிருக்கும், it will be attached to stamens கூட தான் வந்து anther வந்து attached ஆயிருக்கும் இல்லைங்களா. சாரி, anther filament கூட வந்து attached ஆயிருக்கும் and together they can be called as a stamen. ஸோ இப்போ anther attachment பேஸ் பண்ணி I can classify it into 4 types. First one வந்து adnate, basifixed, dorsifixed and versatile. சரி, இப்போ நாலுக்குமே நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே தெளிவாக தெரியும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் லெட் us start with a simple one, that is the basifixed. basifixedனா என்ன அர்த்தம், பேஸ். ஸோ பேஸில் தான் வந்து the anther வந்து என்ன இருக்கும், filament கூட வந்து அட்டாச் ஆயிருக்கும். நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் பேஸில் வந்து they are going to be attached to the filament. இந்த டைப் ஆஃப் anther we call them as basifixed அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா dorsifixed, dorsal view அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா dorsal view, ventral view அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ dorsal view என்ன அர்த்தம், பேக் சைடு. இப்போ இந்த ஆந்தரோட பேக் சைடில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் which means the highest பாயிண்ட்ல தான் வந்து இந்த filament வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ பாருங்க பேக் சைட் ஆஃப் த ஆந்தரில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆர் விச் இஸ் கோயிங் டு பி த ஹையஸ்ட் பாயிண்ட், அங்கே தான் வந்து ஃபிலமெண்ட் வந்து அட்டாச்சாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற வெரைட்டி வந்து we call them as dorsifixed அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா versatile. ஸோ versatile அகைன் டயக்ராம் பார்த்தாலே ஈஸியாக தெரியும், சென்டர் பாயிண்ட்ல வந்து டேரெக்டாக வந்து அட்டாச் ஆயிருக்கும். இதில் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து வராது, டேரெக்டாக வந்து மிட் பாயிண்ட்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். மிட் பாயிண்ட்ல அட்டாச் ஆயிருக்கிறது we call them as versatile. இதுவே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்ல அட்டாச் ஆயிருக்கிறதுக்கு பேர் தான் வந்து we call them as dorsifixed அப்படின்னு சொல்லலாம். The final type is adnate. இப்போ இந்த adnate நீங்கள் பாருங்களேன்,
anther வந்து சைடில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, whereas filament வந்து அப்படியே it keeps on growing, which means அந்த filamentoட length வந்து it will keep on increasing even above the anther. Antherயும் தாண்டி அந்த filament வந்து grow ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைப் இருக்கிற anther வந்து டைப் இருக்கிற அட்டாச்மெண்ட் தான் வந்து we call them as adnate அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா they're asking you classify the anthers, just simply வந்து based upon the types அப்படி சொல்லிட்டீங்கன்னா monothecous dithecous நம்ம classify பண்ணிக்கலாம். இதுவே anthers வந்து classify the anthers based upon the position of attachment அப்படி நம்ம கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா these will be the answer, which is adenate, basifix, dorsifix and versatile. இது போல diagram is always important. Yes. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேசிஃபிக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து டட்டுரா, which is nothing but டட்டுரா மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம், ஊமத்தம்பூ, again Solanaceae family வந்து it will be example for basific. டார்சிஃபிக்ஸ்க்கு வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா sinensis, செம்பருத்தி. வர்ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ், எல்லா கிராஸஸ் வெரைட்டிஸ் மேலே பார்த்தீங்கன்னா காமனாக தெரியும் ஒரு மிட் பாயிண்ட்ல தாமே வந்து அந்த ஆந்தர் வந்து ஃபிலமெண்ட் கூட அட்டாச்சாக இருக்கும். எக்ஸாம்பிள் கிராஸ் வெரைட்டியில் வந்துடும். அண்ட் அடனேட் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா லில்லி ஃபேமிலி, தட் இஸ் இந்த வாட்டர் லில்லி, சொல்ல லிம்போ ஆந்தர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வாட்டர் லில்லி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்மிங் அண்டர் த அடனேட் கேட்டகரி. இப்போ we finished off with the andrecium. Andrecium ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ் பற்றி பார்த்தோம், ஸ்டேமன்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம், அண்ட் ஈவன் லென்த் ஆஃப் த ஸ்டேமன் வச்சு கூட கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். தென் வி மூவ் ஆன் டு த ஆந்தர் வந்து பார்த்தோம், ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆந்தர் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் லைக் மோர் ஓவர் அந்த அட்டாச்மெண்ட்டை பேஸ் பண்ணி கூட ஆந்தர் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். Now we are moving it on into the gynoecium. So gynoecium என்ன, again it is said to be the female reproductive part of a flower. So female reproductive part of a flower எதுலாம் வரும்? Stigma, style, ovary. So stigma, style, ovary together can be called as நம்ம pistil அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், இல்லைனா carpel அப்படின்னு கூட படிச்சிருப்போம். இப்போ லிட்டலாக பார்த்தீங்கன்னா stigma, style, ovary can be called as a pistil or carpel. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டலுக்கும் கார்பெலுக்குமே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து உண்டு. ஸோ பிஸ்டல் இப்போ கார்பெல் எடுத்துக்கலாம். இப்போ கார்பெல் அர்த்தம் ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி கேன் பி கால்ட் as a carpel. ஆனால் பிஸ்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா a collection of carpels can be called as a pistil. இதுதான் வந்து ரெண்டுத்துக்குமே உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் பிஸ்டலோ கார்பெலோ சேமா, நிறைய பேர் கேட்பாங்க அந்த கொஸ்டின். ஜெனரலி பார்த்தீங்கன்னா they are more or less same. ஆனால் மொத்தமாகவும் சேம்னு சொல்லுவாங்க, they are more or less same, which means carpel is nothing but stigma, style, ovary. Pistil பார்த்தீங்கன்னா a collection of carpels together can be called as a pistil. இப்போ next let us move on to detail about the gynoecium. So gynoecium இப்போ ஸ்ட்ரக்சரை பாருங்க. We know stigma, style, ovary. So it's a tube like structure, style சொல்வோம், and we have the ovary. ovary குள்ள யார் இருப்பா? We will be having the ovule. So ovule குள்ள again யார் இருப்பாங்க? இந்த embryo sac இருக்கும். The process keeps on, நல்ல fertilization process எல்லாமே கண்டினியூ ஆகிட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் பற்றி நம்ம பார்க்குறோம், which is the topmost part of the female reproductive flower, female reproductive part. இவரை எடுத்துக்கிட்டா ஸ்டிக்மாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா pollen grains வந்து will come on land. So pollen grains என்ன பண்ணுவாங்க? They will come on stick on to the stigma. சரி, இல்லை pollen grains தான் என்னது? which is going to be the male. இப்போ நம்ம வந்து சொல்வோம்ல male gametes. இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா male gametes நம்ம எதை சொல்வோம்? ஸ்பெர்ம் சொல்வோம். இதே நம்ம ஃபீமேல் கேமெட்ஸ் எதுன்னு சொல்வோம்? எக் ஆர் ஓவா அப்படின்னு சொல்வோம். ஃப்ளவரில் எடுத்துக்கோங்களேன், ஃப்ளவரில் ஃபீமேல் கேமெட் என்ன? எக் ஆர் ஓவா அகெயின். whereas மேல் கேமெட் இன் அ ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா pollen grains அப்படின்னு சொல்லுவோம். ஸோ pollen grains என்ன ஆகும்? they will be coming and sticking or landing onto the stigma. ஸோ ஸ்டிக்மாவில் போய் லேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா they will pass on to the style. ஸ்டைல் வழியாக லைக் பார்த்தீங்கன்னா ஒரு pollen tube மாதிரி பாஸ் ஆகிட்டு they will keep on passing, ஃபார்ம் பண்ணிவிட்டு பாஸ் ஆகிட்டு they will be reaching on to the ovary. ஓவரிக்குள்ளே ரீச் ஆகிட்டு they will be entering into the ovule. இந்த மாதிரி தான் the process of fertilization will continue generally. நெக்ஸ்ட் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம் ஒன்று இருக்குது ஓவரி பற்றி பார்க்குறதுனால, ஸ்டிப்புலேட் ஓவரி. ஸ்டிப்புலேட் ஓவரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போஸ் ஓவரி கீழே ஸ்ட்ரைப் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா we call them as stipulate ovary அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த ஸ்டைப் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபீமேல் இப்போ ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளவருக்கு கீழே வந்து ஒரு மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் லீஃப், ஒரு சின்ன ஒரு லீஃபி லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதர் தென் கேலிக்ஸ் we call them as ஸ்டைப் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த ஓவரி கீழே ஸ்டைப் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருந்ததுன்னா we call them as stipulate ovary. எஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்பெல். ஸோ கார்பெல் just now I said. So carpel என்ன அர்த்தம்? stigma, style, ovary can be called as a carpel and a collection of carpel is called as a pistil. So இப்போ இந்த carpel பார்த்தீங்கன்னா they can be distinct or connate.
சரி, distinct or coordinate னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, distinct வந்து they can be without fusion, like தனித்தனியா இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் கார்பல், or else மொத்தமா ஒண்ணா ஒட்டிக்கிட்டு கூட இருக்கிற ப்ராசஸே உண்டு. That's what they can be distinct or coordinate. இல்ல gynoecium எல்லாருக்குமே தெரியும், it is made up of one or more carpels. So carpels பார்த்தீங்கன்னா, that's what we said, one or more carpels, more than one carpel which have like joined together, group of carpels வந்து pistil அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு gynoeciumல பார்த்தீங்கன்னா ஒரு கார்பல் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய கார்பல்ஸும் present ஆயிருக்கலாம். We can call them as pistils or gynoecium. Yes. Next one பார்த்தீங்கன்னா carpel. இப்போ நான் வந்து based upon the number of carpels present நம்ம ஒரு சின்ன categorization வந்து பண்ணலாம். So first one பார்த்தீங்கன்னா unicarpellary, bicarpellary, tricarpellary, tetracarpellary and multicarpellary. Simple பேர்லயே வந்து இருக்கு. unicarpellary, யூனினா அர்த்தம் ஒண்ணே ஒன்று. அப்போ unicarpellaryனா ஒரு single carpel will be present. Example வந்து Fabaceae family. So Fabaceae familyல வந்து யார் யார் வருவா? Peas, that is Pisum sativum, பச்சை பட்டாணி சொல்வோம் இல்லையா, இதெல்லாமே Fabaceae. நம்ம காமனா வந்து ஒரு ஃப்ளவரை பத்தி பார்த்திருப்போம், which is like Clitoria, நம்ம போர்ஷனுக்குள்ள உள்ளது சங்கு புஷ்பம் பூ, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Fabaceae ஃபேமிலியில வந்து வந்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா bicarpellary. Bicarpellary is nothing but biனா வந்து ரெண்டு, so 2 carpels, Rubiaceae family. Next we have tricarpellary 3 carpels, tetracarpellary 4 carpels and multicarpellary வந்து 5 carpels. So இந்த மாதிரி presence of carpels, sorry, multicarpellary means more than 4, அது 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 கூட இருக்கலாம், it will be coming under the multicarpellary. So these are the classification of carpels based on the numbers. Next one வந்து apocarpus and syncarpus. இப்போ just now we saw types of carpels வச்சு நம்ம classification ஒன்று பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பலே வந்து பார்த்தீங்கன்னா sometimes சில இடத்துல வந்து ஃபியூஸ் ஆயிருக்கும், சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகாமல் நல்லா வந்து விரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து 2 டைப்ஸாக நான் வந்து பிரிக்கலாம். One is going to be apocarpus, another one is going to be syncarpus. So diagram says your answer. So apocarpus நீங்கள் பாருங்க என்ன ஆகுது, each and every carpel is separate, they are not fused to each other. So not like they are separate அப்படின்னு சொல்லுவது என்ன அர்த்தம், they are distinct. Just now we saw about the classification distinct or coordinate அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து பார்த்திருப்போம், distinct or coordinate. So இதில் அதே தான் they are proving that. So distinct which means they are separate and they are not fused to each another. So எத்தனை carpels, 3 carpels இருக்கு, they are not fused to each other. இதுக்கு பேர் வந்து we call them as apocarpus. Next one பார்த்தீங்கன்னா syncarpus. We have the 3 carpel which means pistils கூட நான் சொல்லுவேன். இப்போ 3 carpels எப்படி இருக்கு, they are fused to each other. இந்த மாதிரி fuse ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா we call them as syncarpus அப்படின்னு வந்து சொல்லலாம். Yes. Next one பார்த்தீங்கன்னா locules. So locules என்ன அர்த்தம், which is nothing but ஒரு சின்ன hole or it's சின்ன gap அப்படின்னு கூட நான் சொல்லுவேன், ஒரு சின்ன room. இந்த room வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா just observe this diagram. இந்த diagramல பார்த்தீங்கன்னா தெரியும், you can see some wall like structure. சென்டர்ல வந்து ஒரு partition, ஒரு wall like structure மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as septum or septa அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த septa or septum என்ற வார்த்தை வந்து நம்ம ஹார்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் பற்றி படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். ஹார்ட் வந்து டிவைட் இன்டு 4 சேம்பர்ஸ். அந்த 4 சேம்பர்ஸும் வந்து எப்படி டிவைட் ஆகுது, ஹியூமன் ஹார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது லைன் இருக்கும், அந்த லைனுக்கு பேர் தான் வந்து we call them as septa or septum அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஹியூமன் ஹார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா like it prevents the flow, that is oxygenated blood and deoxygenated blood ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த செப்டம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவர்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா we have the partitions. the partitions பேர் வந்து literally we call them as septa. ஸோ இப்போ இந்த செப்டா இங்கே எதுக்கு இருக்குது, there is no flow of blood also, then what is the need of the septa அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த செப்டாவில் அட்டாச் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவியூல்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ லிட்டரலி லைக் ஓவியல்ஸ் வந்து எது மூலமாக ஒட்டிக்கிட்டு வளருது அப்படின்றத பேஸ் பண்ணி கூட ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இப்போ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, இப்போ now let us move on to the locules. So locules பார்த்தீங்கன்னா before that we have to see about an important character, that is placenta. So placenta again இந்த term வந்து நம்ம human beings-ல கூட படிச்சிருப்போம். that is ஒரு பேபிக்கு like when the baby like for example ஒரு zygote ஃபார்ம் ஆயிருக்கும், zygoteக்கு அப்புறம் யார் ஃபார்ம் ஆவான்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆவாங்க, அகைன் ஃபீட்டஸ் வந்து ஃபார்ம் ஆவாங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு ஜெலி லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு பேக் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். we call them as placenta. So what is the function of placenta அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். எதுக்கு, it provides the nutrients ஆ இருக்கட்டும், oxygen supply to the growing fetus embryo. அதே மாதிரி தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எம்ப்ரியோ ஃபீட்டஸ்லாம் கிடையாது, பட் ஸ்டில் ஓவியூலேருந்து என்ன ஆகும், எதோ இட் கேன் டெவலப் இன்டு அ ஃப்ரூட் ஆர் அ வெஜிடபிள் வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி டெவலப் ஆகும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஒரு லேயர்,
வந்து can you see இதுக்கு மேல இருக்க அந்த லேயர் வந்து we call them as placenta அப்படின்னு வந்து சொல்வோம். சரி, இப்போ இந்த base of placenta பாத்தீங்கன்னா we saw ovary bears ovules on the specialized tissue we call them as placenta. So இப்போ இதுல இருக்க இல்லையா center இந்த part we call it as placenta. இந்த placentaக்கு மேல யார் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க? ovary and ovules வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல உள்ள partition தான் யாரா இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா septa or septum. The walls of the ovary and septa form a cavity we call them as locules. சரி, locules என்ன அர்த்தம்? which means சொன்னேன் இப்போ இது எல்லாமே ஒண்ணா, which means septa இந்த placenta எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒரு சின்ன cavity, ஒரு சின்ன room, ஒரு சின்ன gap மாதிரி ஃபார்ம் பண்ணுது. இந்த கேப்புக்கு பேர் தான் we call them as locule. So இப்போ இந்த locules பேஸ் பண்ணி கூட we have a different categorization. என்னன்னு பார்த்தீங்கன்னா we have the number of locules. நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா flower எல்லா இதுலயுமே வந்து கேட்டகரி பாத்தீங்கன்னா ஓவரியில வந்து locules வந்து ஒன்னு தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. it can be 2 3 4 5 depending again ஒரு கேட்டகரி ஒரு வெரைட்டிக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். so டிபெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நான் ovules locules எப்படி கிளாஸிஃபை பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா unilocular, bilocular, trilocular, tetralocular and pentalocular. so again diagramல பாருங்க இதுல எத்தனை locule வந்து present ஆயிருக்கு? ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் present ஆயிருக்கு. ஒரே ஒரு சேம்பர் மட்டும் தான் present ஆயிருக்கு. we call that as unilocular அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா bilocular. bi என்ன அர்த்தம்? ரெண்டு, which means 1 2 ரெண்டு locule or else ரெண்டு chambers வந்து present ஆயிருக்கு. this is bilocular. next trilocular again 1 2 3 three locules will be present. this is called as trilocular. tetralocular again 1 2 3 4 4 locules 4 chambers is 1 2 3 4 5 pentalocular. so இப்படி பேஸ் பண்ணி வந்து locules that is ஓவரியில வந்து அந்த locules பேஸ் பண்ணி we can categorize into 5 types. yes, next one பாத்தீங்கன்னா extension of condensed internode of the receptacle. இந்த இடத்துல வந்து ஒரு term பத்தி நம்ம பார்க்கிறோம், receptacle. so receptacle னா என்ன அர்த்தம்னா இப்போ imagine ஒரு flower இருக்கு, அந்த ஃப்ளவருக்கு கீழே ஒரு திக்கா ஒரு பல்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர் ஒரு பல்ஜ் லைக் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து present ஆயிருக்கும். இந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா it bears all the parts of the flower together. எல்லா let be corolla-வா இருக்கட்டும், androecium-ஆ இருக்கட்டும், இல்லை gynoecium-ஆ இருக்கட்டும், or calyx-ஆ கூட இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்ணா ஒண்ணா வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். thick bulge, a green bulge like structure. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call that as receptacle அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். it is a stalk or a thick stalk-like structure which bears all the parts of the flower together. Next one, இதை பேஸ் பண்ணி இதில் வந்து இன்னொரு வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், internode. so what is an internode? ரெண்டு நோட் or ரெண்டு பாயிண்ட்டுக்கு உள்ள இடப்பட்ட கேப், ரெண்டு நோட்ஸுக்கு இடப்பட்ட உள்ள கேப்பை வந்து we call them as internode அப்படின்னு சொல்லுவோம். so the extension of condensed internode வச்சு நம்ம receptacle position பேஸ் பண்ணி we are categorizing into 4 different types. என்னென்ன 4 different types அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have the anthropore, next one is andropore, the third type is gynophore and the last type pathina we call it gynandrophore or androgynophore. Gynandrophore or androgynophore enna tholi paakalam. Let us see one by one. First one pathina anthrophore. ipo the anthrophore la pathina internode between calyx and corolla. எல்லாருக்குமே தெரியும் what is the receptacle அப்படினு சொல்லியும். அப்ப இந்த receptacle பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்? இந்த calyx and corolla. just see from the picture. calyx வந்து எங்க இருக்கு? calyx, corolla எங்க இருக்கு? இங்க. so இந்த இடப்பட்ட உள்ள கேப், இந்த calyxக்கும் corolaக்கும் உள்ள இடப்பட்ட உள்ள கேப், அந்த மாதிரி இருக்கிற categorization, அந்த elongation. so calyx and corolaக்குள்ள இடப்பட்ட உள்ள கேப், அந்த நோடுக்குள்ள elongation டைப்பை தான் வந்து we call them as anthrophore, internodal elongation அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா androphore. இந்த androphore பார்த்தீங்கன்னா அகைன் இந்த internodal elongation வந்து எதுக்கும் உள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா corolla and androecium. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து மாத்தி எழுதுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, anthrophore. anthrophoreனா ஃபர்ஸ்ட் anthrophore, நெக்ஸ்ட் தான் andro. ஃபர்ஸ்ட் antho, அதுக்கப்புறம் andro. இந்த anthrophoreல என்ன ஆகும்? calyx and corolla இடப்பட்ட உள்ள கேப், அந்த internodal elongation வந்து anthrophore அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா androphore. இந்த androphore என்ன இருக்கும்? corolla and androecium. so androecium is nothing but male reproductive part of the flower. so corolla ko and the male reproductive part of the flower ko edapatta ulla gap. can you see this diagram? male reproductive part ila vandu filament, anther and filament theriyudhu. உள்ளுக்குள்ள இருக்கிற நெக்ஸ்ட் ஒன் வந்து corolla. இந்த corolla வந்து இங்க இருக்கு. இந்த இடப்பட்ட உள்ள elongation gap வந்து we call them as androphore அப்படின்னு வந்து சொல்லலாம். தேர்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா gynophore. so gynophore, gyno பேர்லயே இருந்துச்சு, gynoecium. so அப்போ corollaக்கோ gynoeciumக்கு அந்த இடப்பட்ட உள்ள elongation வந்து we call them as gynophore. பாருங்க,
gynophore எங்கே இருக்கு? We have the corolla வந்து actually வெளியே இருக்கும் and gynoecium கிட்டக்கவே இருக்கு. It will be very short because gynoecium is said to be the female reproductive part of the flower. So ரொம்ப கிட்டக்கவே ஈஸியாக அந்த கேப்மே வந்து நமக்கு கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கைனாண்ட்ரோஃபோர் அண்ட் ஆண்ட்ரோகைனோஃபோர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஃபோரும் சரி கைனோஃபோர்ஸ் which means இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஒரே ஃப்ளவரில் இருக்கும். நம்ம ஏற்கனவே தெரியும் வாட் வி சா இஸ் ஆண்ட்ரோஃபோர்னா என்ன அர்த்தம்? கொரோலாக்கோ ஆண்ட்ரிஷியத்துக்கோ உள்ள இடப்பட்ட கேப். கைனோஃபோர்னா என்ன அர்த்தம்? கொரோலாக்கோ கைனிஷியத்துக்கும் இடப்பட்ட உள்ள கேப். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஒரே ஃப்ளவரில் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா we call them as gynaandrophore or androgynophore. இது வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ரோசாசினன்சிஸ் மாதிரி பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸில் வந்து காமனாக இதை நம்ம பார்க்கலாம். Yes. Next one we are going to see about the position of the ovary. So position of the ovary ரொம்ப simple. We have only 3 categorizations. First one is going to be hypogynous, perigynous and epigynous. So hypogynous, just see the diagram again. இப்போ நீங்கள் hypogynous பார்த்தீங்கன்னா here we can see stamen, anther இருக்கு, filament இருக்கு, together stamen இருக்கா. இப்போ இந்த stamens என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they will be present below the ovary. ஓவரிக்கு கீழே இந்த stamen part மற்றதெல்லாம் present இருந்ததுன்னா we call them as hypogynous ovary அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெரிகைனஸ். இப்போ இந்த பெரிகைனஸில் என்ன இருக்கும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரி இருக்கும். ஸோ கேன் யூ see the ஓவரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஓவரி இந்த இடத்துல இந்த ஸ்டேமன் பார்ட் சாண்ட் ஃபிலமெண்ட் அண்ட் ஆந்தர் என்ன இருக்கும்னா மொத்தமாக வந்து மேலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்காது, பாட்டம் ஆஃப் த ஓவரிலையும் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. பட் இன்சில் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க? ஓவரிக்கு மிடில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. பாருங்க, இட்ஸ் நாட் ஈவன் ஃபுல்லி ஆன் த டாப் ஆர் நாட் ஈவன் இட் இஸ் நாட் ஈவன் ப்ரெசென்ட் fully on the top, it is not even present fully on the bottom also, but is it எங்க present ஆயிருக்கு? மிடில்ல வந்து present ஆயிருக்கு. இந்த மாதிரி present ஆயிருக்க கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா we call them as perigynous. லாஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா epigynous. ஸோ epigynous என்ன இருக்கும்? டோட்டலாக வந்து லைக் இந்த ஓவரி வந்து இப்போ இதில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹைப்போகைனஸ் ஓவரி வந்து டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கும், வேற ஸ்டேமன்ஸ் எல்லாமே கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ் வந்து எபிகைனஸில் ஸ்டேமன்ஸ் வந்து மேலே ஆர் த டாப் மோஸ்ட் பொசிஷனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், whereas the ovary வந்து will be present at the bottom. So this is the main differences between the three types of ovaries position base பண்ணி. first one is hypogynous, perigynous and epigynous. perigynous-ல வந்து ஓவரி வந்து டாப் மோஸ்ட்ல இருக்கும், ஸ்டேமன்ஸ் வந்து ஓவரிக்கு கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். epigynous பார்த்தீங்கன்னா ஓவரி வந்து பாட்டம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அண்ட் ஸ்டேமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரிக்கு மேலே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் perigynous பார்த்தீங்கன்னா மிடில், which means the stamens வந்து ஓவரிக்கு மேலேயோ இல்லாமல் கீழேயோ இல்லாமல் இடப்பட்ட கேப்ல இன் பிட்வீனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது we call them as perigynous. Next we are going to see about the placenta. So placenta means the placement of placenta. So இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா again we have different types. First one வந்து let us see about the marginal placentation. Marginal அர்த்தம் margin like borderல வந்து present ஆயிருக்கும். Just look at this diagram. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா it is an example of Fabaceae family, peas, Pisum sativum. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். Just இதில் வந்து we have the ovules, கரெக்டா? இந்த ovule வந்து என்ன இருக்கு? அந்த margin of the placenta-ல வந்து present ஆயிருக்கு. Can you identify the placenta here? கேரி தெரியுதா? இந்த லைட், இந்த dot connections. So இந்த placenta-ஓட margin-ல தான் வந்து இந்த ovules வந்து present ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் வந்து we call them as marginal placentation. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த placenta along with the margin of the unicarpellate ovary. ஸோ unicarpellate, அர்த்தம் single. ஸோ single carpel only will be present. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா we will be having this marginal presentation. Again example is going to be Fabaceae family. Next type பார்த்தீங்கன்னா we have is the superficial placentation. So the superficial placentation எல்லாம் வந்து example is Nymphaceae. So Nymphaceae எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் லிலி இதெல்லாமே வந்து Nymphaceae family கீழே வந்துரும். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ovules, can you see இந்த ovules என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டா ஓட பாட்டம்லேருந்தே ovules வந்து arise ஆக ஆரம்பிக்கும். ஸோ the ovules arise from the surface of the septa. ஸோ நம்ம செப்டா அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தோம் ஏற்கனவே, which is nothing but the partition. இப்போ இதில் பாருங்க, can you see different partitions septa is present. So என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ovules will be arising from the surface of the septa. Example is Nymphaceae family, which is nothing but the water lily இதெல்லாமே the Nymphaceae family கீழே வந்துரும். The third type of placentation is going to be free central placentation. சரி, இப்போ இந்த free central placentation I have given one diagram. Example is dianthus and primroseலாம் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ dianthus primrose நீங்கள் just ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சருக்கும். எஸ், இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் கிளியராக நமக்கு வந்து
செப்டா வந்து விசிபிளாக இருக்கும். கரெக்டாக? ஆனால் இதுலேயே வந்து ஜஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம், இல்லை இந்த மாதிரி செப்டாலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. வேற த செப்டா வில் பி மிஸ்ஸிங் ஹியர். இந்த மாதிரி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்து we call them as free central placentation. ஸோ இந்த ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷனில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா செப்டா வந்து டோட்டலி இருக்காது. whereas the placenta will be like along the column in a compound ovary without the septa. சரியா? This is called as free central placentation. Example வந்து primrose, dianthus variety இது எல்லாமே வந்து will be coming under this category. Next one பார்த்தீங்கன்னா axile placentation. So இப்போ இந்த free central placentation நான் சொல்லியிருப்பேன் செப்டா வந்து will be totally absent, சுத்தமாக இருக்கவே போகிறது கிடையாது. ஆனால் இந்த axile placentationல பார்த்தீங்கன்னா you will be having the septum will be present, but still இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா placenta arises from the column in a compound ovary. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து can you see 1 2 3 4 locules வந்து present ஆயிருக்கு. சென்டரில் we have the placenta. பிளசென்டாலேருந்து யார் அரைஸ் ஆகிறா? we have the ovule. அதே சமயம் பார்த்தீங்கன்னா the septum will also be present. இந்த மாதிரி இருக்கிற presentation வந்து we call them as axile presentation. Example is going to be hibiscus, citrus varieties, that is lemon specifically நம்ம சொல்ல போனால் இது எல்லாமே will be coming under the axile presentation. The last type of presentation is going to be basal presentation. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சைல் ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து பெல் பெப்பர்ஸ் கூட நம்ம சொல்லலாம். இந்த கேப்சிகம் வெரைட்டிஸில் எல்லாமே வந்து இந்த ஆக்சைல் ப்ரெசன்டேஷன் தெளிவாகவே தெரியும். இப்போ ரிமெம்பர் த டயக்ராம் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த கொடை மிளகா சொல்லுவோம் இல்லையா, இல்லை தெளிவாக தெரியும். அது கீழே இந்த மாதிரி செப்டமோட வந்து தெளிவாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் பெல் பெப்பர், தட் இஸ் கேப்சிகம் வெரைட்டிஸ் எல்லாமே இட் பி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஆக்சைல் ஒன். Yes. Next one பார்த்தீங்கன்னா basal presentation. இந்த basal presentation எக்ஸாம்பிள் வந்து sunflower or marigold எல்லாருக்குமே தெரியும். ஸோ இட் இஸ் அ placenta at the base of the ovary. ஸோ ஓவரியோட பேஸ்லேருந்தே வந்து இந்த placenta வந்து நமக்கு அரைஸ் ஆகும். ஸோ பேர்லேயே இருக்கு பேசல் பேஸ். இந்த பேஸ்லேருந்து என்ன ஆகும்னா placenta வந்து அரேஞ்ச் ஆகும் ஓவரியோட பேஸ்லேருந்து. திஸ் இஸ் கால்ட் அஸ் basal presentation. Yes. Next one we are going to see about the construction of. இப்போ நம்ம so far we finished about the 4 worlds of a flower, which is nothing but calyx, corolla, androecium, gynoecium. டீடைல்டாக பார்த்தோம், அதோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம், லென்த்தை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். We even saw about the ovary classification வச்சும் பார்த்தோம். எல்லாமே so the 4 worlds of flower, parts of world, everything is over. இப்போ நம்ம எதுக்குள்ள என்டர் ஆக போறோம்னு பார்த்தீங்கன்னா we are going to enter in the last part, which is nothing but the construction of floral diagram and the floral formula. நீங்கள் வந்து எந்த ஒரு வெரைட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வச்சுக்கோங்களேன், let it be. நான் வந்து ஃபெபேசி ஃபேமிலி, உங்களுக்கு உங்கள் போர்ஷன் படி பார்த்தீங்கன்னா we have the ஃபெபேசி ஃபேமிலி இருக்குது, லில்லியேசி ஃபேமிலி இருக்குது. இந்த எந்த ஒரு ஃபேமிலியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக பக்கமாக பேஜாக நம்ம படித்தா கூட கடைசியாக நம்ம படித்தது எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் ஃப்ளவரை பற்றி படிக்கிறோன்னா அது படித்தது எல்லாமே சிங்கிளாக ஒரு ஃப்ளோர் டயக்ராம்லையும் ஒரு ஃப்ளோரல் ஃபார்முலாலையும் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃப்ளோரல் டயக்ராம் ஒரு ஃப்ளோரல் ஃபார்முலா எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரை வந்து நான் ஈகிள்ஸ் ஐ இந்த பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் நான் டாப் மோஸ்ட் ஆங்கிள்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் ஆரல்ஸ் ஒரு பொருளை வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றது வந்து we call them as bird's eye view. ஸோ ஒரு ஃப்ளவரை நான் வந்து bird's eye viewலேருந்து பார்த்துட்டு அதில் என்னென்னலாம் இருக்கும் நான் சிம்பிளாக ஜஸ்ட் let it be the accessories எல்லாம் எது வேணா இருக்கட்டும், எசென்ஷியல் பார்ட்டாக இருக்கட்டும் இல்லை அசரிக்கல் பார்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் ஒரு ஃபார்முலாவாக நான் எழுதி சிம்பிளாக வந்து நான் முடிக்கிறது தான் பேர் தான் வந்து we call them as floral formula, which means நான் ஒரு ஃப்ளவரை வந்து bird's eye viewலேருந்து நான் பார்த்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? இப்போ எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஐ கான்ட் யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிராக் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அண்ட் வேர்ல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆண்ட்ரிஷியம் இருக்குது, ஆண்ட்ரிஷியம் இஸ் திஸ் டைப், எல்லாமே ஃபியூஸ்டாக இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் நான் பெரிய வேர்டாக நான் எழுத போகிறது. பட் இன்ஸ்டன்ட் நான் என்ன பண்ணுவேன், நான் சின்ன ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். அப்படி டிஸ்கிரைப் எப்படி பண்ணுறது அதுக்கு பார்த்தீங்கன்னா we have certain specifications. அதை நான் வந்து டேப்லெட் காலம் மூலமாக கொடுத்துருக்கேன். I just tell you how it works out. எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸ் இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா, நான் ஃப்ளோரல் ஃபார்முலா எடுத்திருக்கேன். அந்த ஃப்ளோரல் ஃபார்முலாவில் வந்து என்னென்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நோ கேலிக்ஸ் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம், கே. வி ஆல் நோ வாட் இஸ் அ கேலிக்ஸ். இப்போ இதில் வந்து இந்த பர்டிகுலர் மார்ஃபாலஜிக்கல் டாப்பிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஃப்ளவரை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய டாப்பிக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். த ரீசன் இஸ் பிகாஸ் இந்த இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ்லையுமே வந்து இருக்காது, எல்லா ஃபேமிலிஸ்லையும் இருக்காது. இல்லை சில பர்டிகுலர் டேர்ம்ஸ் மட்டும்தான் சில வெரைட்டிஸில் மட்டும் தான் இன்க்ளூட் ஆக முடியும். எல்லாமே கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இட் கேனாட் பி இன்க்ளூடட் இன் த சேம் ஃபேமிலி இல்லையா? ஸோ இந்த ஒரு டேர்ம் வந்து என்ன ஃபேமிலிக்கு வரணுன்றது we have to know. அதுக்கு பதில் அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன அர்த்தம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கே பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் அண்ட் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கொரோலா. இப்போ கேலிக்ஸ் என்ன அர்த்தம், இந்த கிரீன் கலர் ஸ்ட்ரக்சர், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் that holds the petals together, we call them as a calyx. கொரோலா என்ன அர்த்தம், petals. So collection of petals together can be called as a
corolla. Corolla வந்து என்ன டிஃபரன்ஷியேட் என்ன டினோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அப்படின்ற ஆல்ஃபபெட் வச்சு நான் டினோட் பண்ணுவேன். இதில் நிறைய பேர் பண்ணுற இன்னொரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ்க்கு வந்து கேலிக்ஸ்க்கு சி போட்டுருவாங்க, கொரோலாக்கும் சி போடுவாங்க. பட் இட்ஸ் நாட் பிகாஸ் சிசி அப்படின்ற கான்செப்ட் வச்சு போடுவாங்க. பட் இட்ஸ் நாட் த சேம். கேலிக்ஸு கே தான், கொரோலாக்கு தான் வந்து நம்ம சி அப்படின்ற ஆல்ஃபபெட் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி த பீரியன். ஸோ பீரியன் என்ன அர்த்தம்? கேலிக்ஸ் அண்ட் செப்பல்ஸ் அண்ட் டெப்பல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து டுகெதர், sepals tepals together can be called as, or sepals petals tepals together can be called as a perianth. So perianth எப்படி denote பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா P அப்படின்ற alphabet வச்சுனா denote பண்ணுவேன். Next we have the androecium, which is nothing but androecium தெரியும், which is nothing but stamens. So anther and filament together நான் வந்து என்ன சொல்வேன்னா stamen அப்படின்னு சொல்வேன். The male reproductive part of the flower androecium. நான் androecium வந்து A அப்படின்னு சொல்லி நான் denote பண்ணுவேன். Next one பார்த்தீங்கன்னா gynoecium, G, again female part of the flower. This is nothing but pistil or carpel, stigma, style, ovary. So pistilku ஏற்கனவே சொன்ன மாதிரி pistilக்கும் carpelக்கும் உள்ள major difference என்னன்னா stigma style ovary is called as the carpel. A collection of carpels can be called as the pistil. Next one பார்த்தீங்கன்னா bract. So what is a bract? இப்போ நார்மலாக ஒரு லீஃப் கீழேயோ இல்லாட்டி ஒரு ஃப்ளவருக்கு கீழேயோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சின்ன க்ரீனி ஸ்கேல் லீஃபி லைக் ஒரு மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் லீஃப் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் அஸ்யூம் ஒரு ஃப்ளவர் இருக்குது, அந்த ஃப்ளவருக்கு கீழே சின்னதாக ஒரு மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் லீஃப் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வி கால் தட் ஆஸ் பிராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிராக்ட் ஒரு ஃப்ளவரில் ஒரு ஃபேமிலி பற்றி நான் பார்க்குறேன், அந்த ஃபேமிலியில் பிராக்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா I'll be denoting it with the term of BR, which is nothing but பிராக்ட் வந்து இந்த ஃப்ளவரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு நான் எப்படி காட்டுவேன்? BR வச்சு நான் டினோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா E-Bracteate ஃப்ளவர். இப்போ எல்லா ஃப்ளவர்லையுமே பிராக்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா பிராக்ட்ஸ் வில் பி ஆப்சென்ட் ஆல்சோ. அந்த மாதிரி இருக்க ஃப்ளவர் நான் என்ன சொல்வேன்? E-Bracteate ஃப்ளவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுவேன்னா EBR. இதில் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று இருக்குது. எதுக்கெலாம் நான் கேபிட்டல் ஆல்ஃபபெட் போடுறேன், எதுக்கெலாம் நான் வந்து ஸ்மால் ஆல்ஃபபெட் போடுறேன் அப்படின்றது கூட இட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ E-Bract எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நான் எப்பவுமே கேபிட்டலில் போடுவேன், மிச்சம் எல்லாத்தையுமே எப்படி டினோட் பண்ணுவேன்னா ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸ் வச்சு தான் நான் வந்து டினோட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have the bracteolate flower. அப்போ என்ன அர்த்தம்? bracteolateனா இப்போ சில இடத்துல லீஃப்க்கு கீழே வந்து சின்ன ஒரு மாடிஃபைட் ஸ்கேலி ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லீஃப் ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். ஃப்ளவருக்கு கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது வந்து அகைன் கால் தம் as bracteolate flower. லீஃப்க்கு கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது we call them as bract. இந்த மாதிரி எங்கெங்க அந்த லீஃபி லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் the modified form of leaf வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி I can classify whether it's going to be a bract or bracteolate. சரியா? இப்போ bracteolate நான் எப்படி போடுவேன்? BRL. whereas E-Bracteate which means the bracteolate வந்து present ஆயிருக்காம இருக்கிறதுக்கு we call as E-Bracteolate flower, nothing but EBRL. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Epicalix, EPIK. So what is Epicalix? நம்ம calyx நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். It is nothing but a green leafy like structure which holds all the petals together. அப்போ இந்த Epicalix பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ்க்கு கீழே இன்னொரு அகெயின் செகண்ட் செட் ஆஃப் கேலிக்ஸ் ஆர் செகண்ட் ரோ ஆஃப் கேலிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா அடிஷ்னலாக கேலிக்ஸ் வந்து இன்னொரு ரோவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா we call them as Epicalix. இந்த Epicalix வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக ஹைபிஸ்கஸ் ரோசா சினன்சிஸில் வந்து தெளிவாக பார்க்கலாம். which means கேலிக்ஸுக்கு கீழே இன்னொரு green leaf like structure ரோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். we call that as Epicalix. அந்த Epicalix நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா EPIK அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். Next one பார்த்தீங்கன்னா symbols used in the floral formula. Again we have the remaining one. So first is 0, which means absence of a particular whorl. நம்ம வந்து we already saw whorls of a flower என்னன்னு சொல்லி பார்த்தோம். What we saw? Calyx, corolla, androecium, gynoecium. ஏதாவது ஒரு particular whorl, let it be androecium absent-ஆ இருக்கோ இல்லாட்டி gynoecium absent-ஆ இருக்கோ, ஏதாவது ஒன்று absent-ஆ இருந்தால் கூட அது இந்த ஃப்ளவரில் absent-ஆ இருந்தால் கூட அதை நான் எப்படி மென்ஷன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா I'll be using the alphabet like O அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணும், which is nothing but absence of a particular whorl. Next one infinite symbol எதுக்குன்னா for indefinite number of floral parts. நிறைய like it keeps on நிறைய கவுண்ட் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் போட்டு ஒரு ரவுண்ட்குள்ளே இந்த ப்ளஸ் மாதிரி சிம்பிள் போட்டிருந்ததுன்னா ஆர் இந்த குட்டி ஸ்டார் மாதிரி சிம்பிள் போட்டிருந்ததுன்னா we call them as actinomorphic flower அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த actinomorphic என்ன அர்த்தம்? which is nothing but the symmetry of a flower. ஸோ symmetry of a flower வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். which is nothing but actinomorphic இருக்கும், zygomorphic இருக்கும். actinomorphicனா என்ன அர்த்தம்? ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த பிளெயின்லேருந்து நான் கட் பண்ணால் கூட எந்த பிளேன் ஒரு எந்த ஆங்கிலேருந்து நான் கட் பண்ணினா கூட எனக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற சிமெட்ரி என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா actinomorphic symmetry or actinomorphic flower. அந்த சிமெட்ரி இந்த ஃப்ளவரில் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா I call that as actinomorphic flower. அந்த மாதிரி நான் எப்படி நோட் பண்ணுவேன்? ஒரு ரவுண்ட் ஆர் சர்க்கிள்குள்ளே ப்ளஸ் வந்து போட்டிருக்கும் ஆர் ஸ்டார் சிம்பிள் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்சிமெட்ரிக் ஃப்ளவர். இந்த டிஸ்சிமெட்ரிக் ஃப்ளவர் எப்படி இருப்பேன்? லைக் வெறும் ப்ளஸ் மட்டும் போடுறோம் ஆர் இந்த ஏர் ஒரு சிம்பிள் லைன்
எட்ஜஸில் வந்து ஆரோ மார்க் வந்து நான் போட்டிருப்பேன். விச் மீன்ஸ் சிமெட்ரி வந்து ப்ராப்பராக இல்லாமல் டைசிமெட்ரி, விச் மீன்ஸ் யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து we call them as டைசிமெட்ரிக் ஃப்ளவர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have the percentage or division symbol. இது மாதிரி நான் போட்டிருந்தேன்னா we call that as zygomorphic flower. The next one is going to be in the, yes, what is the zygomorphic flower? So the zygomorphic flower நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். சிமெட்ரி அகெயின் நான் வந்து ஒரு ஃப்ளவரை நான் என்ன பண்ணுறேன், வெறும் ஒரே ஒரு பிளெயின்லேருந்து மட்டும் நான் கட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து 2 equal halves வந்து கிடைக்கும். நான் எந்த பிளேன் கட் பண்ணாலும் 2 equal halves கிடைச்சதுன்னா அதை நான் ஆக்டினோமார்பிக் சொல்வேன். இல்லை நான் ஒரே டிவிஷன் ஒரே இதுலேருந்து நான் ஒரே பிளேன்லேருந்து நான் கட் பண்ணால் எனக்கு வெறும் 2 equal halves மட்டும் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற சிமெட்ரி வந்து we call them as zygomorphic flower அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் மாதிரி இருக்கும். we call them as asymmetric flower, curved arrow mark, spiral symmetry of a flower. So spiral symmetry of the flower எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணி அந்த ஃப்ளவர் பெடல் ஆரம்பிச்சு ஸ்பைரல் ஃபார்மில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஒரு கீழே வியூ அந்த பேஸ்லேருந்தே வந்து இந்த ஸ்பைரல் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் த பெட்டல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து we call them as spiral symmetry of a flower. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து செக்ஷுவல் ஒரு செக்ஸ் ஆஃப் ஃப்ளவர் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. இப்போது ஒரு சர்க்கிள் மேலே ஆரோ மார்க் கீழே ஆரோ மார்க் போட்டிருந்துச்சுன்னா we call it a bisexual flower, which means both male and female part of the flower is present in the same flower. இதே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சர்க்கிள் பார்த்து நான் மேலே மட்டும் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call them as unisexual flower or staminate. So stamina வந்து present ஆயிருக்கும், stamens வந்து present ஆயிருக்கும். Yes, which means இது வந்து மேல் யூனிசெக்சுவல் என்ன போட்டிருக்கேன்னா மேல், ஸ்டாமினேட்னா ஸ்டேமன் will be present. இதுவே பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிள் போட்டு சென்டரில் டாட் வச்சு கீழே அந்த ப்ளஸ் நான் போடுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் யூனிசெக்சுவல் தான். பட் நான் யூனிசெக்சுவல் என்ன மென்ஷன் பண்ண ஃபீமேல் பிஸ்டிலேட். ஸோ ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இட்ஸ் அ ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா கீழே வந்து நான் ப்ளஸ் சைன் வந்து போட்டிருப்பேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா bracket, open bracket and close bracket வந்து present ஆயிருக்கும், which is nothing but fusion of a particular word. இப்போ நான் first நம்ம already பார்த்தோம் 4 different words வந்து ஒரு ஃப்ளவரில் present ஆயிருக்கும். ஏதாவது ரெண்டு ஒரு சேர்ந்து ஒரு பர்டிகுலர் வேர்ல் வந்து இன்னொரு வேர்ல் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்டேமன் எடுத்துக்கலாம். ஸ்டேமன் எடுத்துக்கும் போது ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் வந்து சில ஃப்ளவர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் கொரோலா கூட வந்து ஃபியூஸ் ஆயிருக்கும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்ல் வந்து இன்னொரு வேர்ல் கூட வந்து ஃபியூஸ் ஆயிருந்தா அது வந்து நம்ம என்ன பண்ணிட்டு போனால் இந்த ப்ராக்கெட் போட்டு நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஃப்ரூட்ஸில் ட்ரை இன்டெஹிசன்ட் அதை வந்து பார்க்க போகிறோம். சரி, இந்த ட்ரை இன்டெஹிசன்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், லைக் வி ஹேவ் நியர்லி 6 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கீன், சைப்செல்லா, கேரியோப்சிஸ், நட், சமாரா அண்ட் யூட்ரிக்கல். இந்த மாதிரி வந்து 6 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக நம்ம வந்து பிரிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1 by 1 லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we have is the அக்கீன். ஸோ அந்த அக்கீன் ஜஸ்ட் லுக் அட் டயக்ராம். நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் த கிளமாட்டிஸ். ஸோ அந்த கிளமாட்டிஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீடு, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு சிங்கிள் சீடு தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மோர் ஓவர் இட் இஸ் அ சிங்கிள் சீடட் ட்ரை ஃப்ரூட். ஸோ இந்த சிங்கிள் சீடட் ட்ரை ஃப்ரூட்னா என்ன, உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா காம்பினேஷனும் எல்லாம் லிட்டரலாக வந்து ட்ரை ஆகிருக்கும், கரெக்டாக? ஸோ சிங்கிள் சீடட் ட்ரை ஃப்ரூட், இட் இஸ் டெவலப்பிங் ஃப்ரம் அ சிங்கிள் கார்பெல். அப்போனா கார்பெல் வந்து ஒன்றே ஒன்று தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அட் த சேம் டைம் வித் சுப்பீரியர் ஓவரி. ஸோ சுப்பீரியர் ஓவரி நம்ம ஏற்கனவே இந்த ஓவரியோட கேட்டகரிஸ் நம்ம பார்த்தோம். பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் ஓவரிஸ் நம்ம 3 டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா we have ஹைப்போகைனஸ், எபிகைனஸ், பெரிகைனஸ் வந்து பார்த்துருப்போம். இப்போ இங்கே கொடுத்துருக்க கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஓவரி. சுப்பீரியர் ஓவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜின் ஓவரி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் வந்து ஸ்டேமன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டேமன் இஸ் செட் டு பி த மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் அண்ட் ஓவரி இஸ் செட் டு பி த ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓவரிக்கு கீழே, தட் இஸ் ஓவரி சுப்பீரியர்னா ஓவரி தான் வந்து மேலே இருக்கும். ஸ்டேமன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெசென்ட் பிலோ த ஓவரி. இங்கே பாருங்கள் ஸ்டேமன்ஸ் எல்லாமே ஓவரிக்கு கீழே தான் வந்து அட்டாச்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து we call them as superior ovary. ஸோ இந்த அக்கீனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி superior ovary and it's a single seeded dry fruit அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இஸ் கோயிங் டு பி clematis. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்கீன் வந்து மோஸ்ட்லி டெவலப் ஃப்ரம் அப்போகார்பஸ் பிஸ்டில். சரி, இந்த அப்போகார்பஸ் பிஸ்டில்னா என்ன? இப்போ நம்ம அகெயின் பிஸ்டில் பேசுகிற நம்ம 2 டைப் பார்த்தோம். ஒன்று அப்போகார்பஸ் பார்த்துருப்போம், ஒன்று சின்கார்பஸ் வந்து பார்த்துருப்போம். அப்போகார்பஸ்னா என்ன அர்த்தம்? விச் மீன்ஸ் த பிஸ்டில்ஸ் எல்லாமே வந்து ஃபியூஸ் ஆகாமல் தனித்தனியாக வந்து விரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளவரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்டில் எல்லாமே இமேஜின் பிஸ்டில் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி, கரெக்டாக? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்து விரிஞ்சிருக்கும், ஒன்றுத்துக்கு ஒன்று ஃபியூஸ் ஆயிருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர் கூட எதுவுமே ஃபியூஸ் ஆகாமல் தனித்தனியாக வந்து பிரிஞ்சிருக்கிறத வந்து we call them as அப்போகார்பஸ். ஸோ மோஸ்ட்லி இந்த அக்கீன் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா they are அப்போகார்பஸ் பிஸ்டில், which means the pistils are not fused with the any part of the flower. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வால். ஸோ இந்த ஃப்ரூட் வால் வந்து இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சீட் கோட். அப்போ என்ன அர்த்தம், அந்த சீட் கோட் மேலே ஒட்டாமல் தனியாக தான் அந்த ஃப்ரூட்டோட வால் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் we have the clematis. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா we have the சைப்செல்லா. இந்த சைப்செல்லாக்கு எக்ஸாம்பிள் வந்து
ட்ரைடாக்ஸ். ட்ரைடாக்ஸ் பார்த்தீங்கன்னா தாத்தா பூச்சி அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு இருக்கும், பறந்துட்டே இருக்கும், இல்லைனா ஒரு பெரிய கொட்டை மாதிரி இருக்கும், அது வெடிஞ்சு போகும்போது அப்படியே புசு புசா வந்து செதற மாதிரி இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த கிஸ்பெல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ட்ரைடாக்ஸ். இது எப்படி இருக்கும்னா இட்ஸ் a single seeded again. இல்லை ஒரு இது பார்த்தீங்கன்னா it develops from the bicarpellary. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அக்கீனுக்கு வந்து இட் வாஸ் சின்கார்ப், விச் மீன்ஸ் சிங்கிள் கார்பல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பைகார்பலரி. ஸோ பைனா என்ன அர்த்தம்? ரெண்டு. ஸோ ரெண்டு கார்பல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ரெண்டு கார்பல் மட்டும் இல்லாமல் இட் இஸ் கோயிங் டு பி சின்கார்பஸ். வி ஜஸ்ட் சா வாட் இஸ் சின்கார்பஸ். சின்கார்பஸ்னா என்ன அர்த்தம்? பிஸ்டில் எல்லாமே வந்து ஃபியூஸ் ஆகாமல் தனித்தனியாக வந்து விரிஞ்சிருக்கும். We have inferior ovary with reduced scales. ஸோ inferior ovary அப்போ என்ன அர்த்தம்? ஓவரி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. whereas இந்த ஸ்டேமன்ஸ் எல்லாமே எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ப்ரெசென்ட் அட் த டாப் ஆஃப் த ஓவரி. இதுவே நம்ம ப்ரீவியஸ் அக்கீனில் பார்த்தீங்கன்னா ஓவரிக்கு கீழே தான் வந்து ஸ்டேமன்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், விச் வாஸ் சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சிஸ்பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஓவரி வந்து இன்ஃபீரியர், விச் ஓவரி கீழே இருக்கும், ஓவரிக்கு மேலே தான் வந்து இந்த ஸ்டேமன் பார்ட் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் மோர் ஓவர் தே ஆர் ஃபெதரி, ஹேரி ஆர் கேலிக்ஸ். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே வந்து ஹேரி ஆர் ஃபெதரி. இந்த கேலிக்ஸ் எல்லாமே வந்து புசு புசுன்னு இருக்கும். தட்ஸ் வை ஐ செட் இல்லையா. கேலிக்ஸ் என்ன அர்த்தம்? கேலிக்ஸ் கொரோலா எல்லாமே நம்ம பார்த்துப்போம், எல்லாமே புசு புசுன்னு ஹேரி லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் இஸ் ட்ரைடாக்ஸ். The third type வந்து பார்த்தீங்கன்னா கேரியாப்சிஸ். ஸோ கேரியாப்சிஸ் அகெயின் எக்ஸாம்பிள் இஸ் ஒரைசா. ஒரைசா செட்டைவா ரைஸ். கரெக்டாக நம்ம ஒரைசா ரைஸ் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, சயின்டிஃபிக் நேம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அகெயின் சிங்கிள் சீட், ஒரு சீடாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும், சிங்கிள் சீடட் அண்ட் டெவலப் ஃப்ரம் அ மோனோகார்பலரி. அகெயின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகீன் மோனோகார்பலரி, கேரியாப்சிஸ் ஆல்சோ மோனோகார்பலரி which has a single carpel and same scenario with a superior ovary. So ovary is present above the like stamens. Stamensக்கு above தான் வந்து ovary வந்து present ஆயிருக்கும். Pericarp is inseparately fused with the seed. Example is oryza. Fourth type is nut. Nuts நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா we have given nut வந்து பார்த்தீங்கன்னா அனகார்டியம், தமிழில் வந்து முந்திரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, cashew fruit. இப்போ இந்த cashew fruit நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அகெயின் எதுலேருந்து டெவலப் ஆகும்? they will be developing from multicarpellary syncarpous superior ovary with hard woody or bondy pericarp. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் சீட், இதுக்கு மேலே வந்து ஒரு ஹார்டான ஒரு லேயர் வந்து ப்ரெசென்ட், விச் மீன்ஸ் ஒரு ஹார்ட் ஒரு வுடியான ஒரு பெரிகார்ப், ஒரு அவுட்டர் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மல்டி கார்ப் விச் மீன்ஸ் நிறைய கார்பல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இட்ஸ் ஆல்சோ சின்கார்பஸ் விச் மீன்ஸ் எல்லாமே வந்து ஃபியூஸ் ஆயிருக்கும். அப்போ கார்பஸ்னா ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், ஆனால் சின்கார்பஸ் பார்த்தீங்கன்னா தே வில் பி ஃபியூஸ்ட். பிஸ்டல் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஃபியூஸ் ஆகி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். It is a one seeded fruit. தெளிவா தெரியும், single seed வந்து வெளில தான் இருக்கும். It's a single seeded fruit. Example வந்து anacardium which is nothing but முந்திரி பழம். Yes. Next one பார்த்தீங்கன்னா சமாரா. So சமாராக்கு பார்த்தீங்கன்னா we have an example is acer. So acerல பார்த்தீங்கன்னா it's a dry indehiscent one seeded fruit. Again ஒரு single seeded fruit தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா pericarp develops into a wing structure around the fruit. So pericarp nothing but outer fruitக்கு மேலே வந்து ஒரு இன்னொரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். எது பெரிகார்ப் வந்து ஒரு thin லேயர் வந்து ஃபார்ம் ஆகும், எதுக்கு மேலே ஃப்ரூட்டுக்கு மேலே. எக்ஸாம்பிள் வந்து ஏசர். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா we have the யூட்ரிக்கல். ஸோ யூட்ரிக்கலுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா we have the chenopodium. ஸோ chenopodium எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் அகெயின் பைகார்பலரி யூனிலாக்குலர். இந்த இடத்துல ஒரு டேர்ம் வந்து நம்ம பார்க்குறோம், யூனிலாக்குலர். என்ன அர்த்தம்? லாக்குலர் which means சிங்கிள் லாக்யூல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் இதுதான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், சிங்கிள் ஒரு சேம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா கிவன் லைக் மல்டி லாக்குலர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு சேம்பர் செப்டமே இல்லாமல் சிங்கிளா ஒரே ஒரு சேம்பரோட ப்ரெசென்ட் ஆயிருக்குது, we call them as unilocular. The utricle பார்த்தீங்கன்னா is going to be unilocular. syncarpous ovary again superior ovary வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். pericarpus loosely enclosing the seeds. ரொம்ப டைட்டாக வந்து அட்டாச் ஆயிருக்கும், ரொம்ப ஜஸ்ட் ரேண்டமாக லூஸாக வந்து அட்டாச் ஆயிருக்கிறது வந்து யூட்ரிக்கல் டைப் கீழே வந்து வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஃப்ரூட்ஸில் ட்ரை ஃப்ரூட், ட்ரை இன்டெஹிசன்ட். சரி, இப்போ இந்த ட்ரை இன்டெஹிசன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் எதுவாக இருந்தாலும் நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு லைக் மெச்சூர்ட் ஆகும்போது இட் ஹேஸ் டு பர்ஸ்ட். லைக் பர்ஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாமே தே வில் ஸ்கேட்டர். அப்படி மெச்சூர் ஆனதுக்கப்புறமும் அது ஓப்பன் ஆகாமல் இல்லாட்டி பர்ஸ்ட் ஆகாமல் க்ளோஸ்டாகவே இருந்துச்சுன்னா we call them as dry indehiscent fruits அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ட்ரை இன்டெஹிசன்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேட்டகரைஸ் இன்டு 6 types. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அக்கீன். எஸ், ஸோ வந்து அக்கீன். ஸோ இப்போ இந்த அக்கீனில் ஜஸ்ட் ஐ ஹவ் கிவன் த எக்ஸாம்பிள் ஆஸ் கிளமாட்டிஸ். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள்,
இந்த அகெயினில் பார்த்தீங்கன்னா it is going to be a single seed. ஸோ சிங்கிள் சீடு ட்ரை ஃப்ரூட்டாக வந்து தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா எதுல இருந்து டெவலப் ஆகும்னா it will be developing from a single carpel with a superior ovary. ஸோ இதில் வந்து அகெயினில் எப்படி இருக்கும், சிங்கிள் சீடு இருக்கும், ட்ரை சீட், அண்ட் the ovary எப்படி இருக்கும், it is going to be superior ovary. ஸோ superior ovary ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். பட் ஸ்டில் superior ovary தான் எப்படி இருக்கும், ஓவரி வந்து டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கும், அண்ட் the gynoecium, that is the stamens part எப்படி இருக்கும், ஓவரிக்கு கீழே தான் வந்து அட்டாச்ட் ஆகிருக்கும், ஜஸ்ட் லைக் திஸ். ஸோ ஓவரி கீழே தான் வந்து இந்த ஸ்டேமன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த அகெயில் எப்படி இருக்கும், அகெயின் சீட் இஸ் கோயிங் டு பி ட்ரை, சிங்கிள் சீடட், அண்ட் ஓவரி இஸ் கோயிங் டு பி superior one. இதோட நம்ம இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டிய டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is going to be apocarpus pistil. ஸோ apocarpus pistilனா என்ன அர்த்தம், நிறைய கார்பல்ஸ் லைக் கார்பல்ஸ் டுகெதர் வாட் வில் ஹேப்பன், எல்லாமே வந்து ஃபியூஸ் ஆகாமல் தனித்தனியாக வந்து விரிஞ்சிருக்கும். இட் வில் நாட் பி ஃபியூஸ் டுகெதர். இதுவே ஃபியூஸ்ட் ஆயிருந்ததுன்னா நம்ம என்ன சொல்வோம், சிங் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அகின் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா the pistil part வந்து it is going to be apocarpus, which means they are not fused together. அது வந்து எப்படி இருக்கும்னா they will be free. எக்ஸாம்பிள் வந்து as we saw it is going to be clematis. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா it is going to be சிப்செல்லா. ஸோ இந்த சிப்செல்லாவில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இஸ் கோயிங் டு பி ட்ரைடாக்ஸ். நம்ம தாத்தா பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். லைக் எல்லாம் புசு புசுன்னு இருக்கும், சிங்கிள் சீடு இருக்கும், மேலே ஃபுல்லாக புசு புசுன்னு ஹேரி ஃபெதரி லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ சிங்கிள் சீடட் ட்ரை ஃப்ரூட் விச் இஸ் டெவலப்பிங் ஃப்ரம் அ பைகார்பலரி. இதுவே நீங்கள் வந்து அகீனில் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் சிங்கிள் கார்பல், ஒரே ஒரு சிங்கிள் கார்பல் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி பைகார்பலரி வேர் டூ கார்பல்ஸ் வில் பி ப்ரெசென்ட் அண்ட் இஸ் கோயிங் டு பி சின் கார்பஸ். நம்ம வந்து ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், அகெயின் வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் அப்போகார்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் இட்ஸ் கோயிங் டு பி சின் கார்பஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல் த பிஸ்டில்ஸ் வில் பி ஆல் த கார்பல்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா they will be like fused together. ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து they would have been fused together. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ovary is going to be inferior, whereas ovary எப்படி இருக்கும், லைக் ovary வந்து டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ovary and இந்த ஸ்டேமன்ஸ் எல்லாமே வந்து மேலே ப்ரெசென்ட், which means ovary வந்து கீழே இருக்கும் and அந்த ஸ்டேமன் பார்ட் வந்து it will be present at the top most of the ovary and is reduced to scales, hairy or feathery. just now we saw இப்போ தாத்தா பூச்சி சொன்னோம் இல்லையா, ஃபுல்லாமே இந்த புசு புசா அந்த ஹேர் லைக் ஃபர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் கோயிங் டு பி ட்ரைடாக்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேரியாப்சிஸ். ஸோ இந்த கேரியாப்சிஸும் பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் சிங்கிள் சீடட் ட்ரை ஃப்ரூட். எக்ஸாம்பிள் வந்து we can go for ஒரைசா. ஒரைசான்னு எனக்கு ஒரைசா செட்டைவா ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சிங்கிள் சீடட் ட்ரை ஃப்ரூட், மேலே வந்து அவுட்டர் கவரிங்கே இருக்கும். இட் பி லைக் சம்வாட் ஹார்டி அண்ட் உடி பார்ட்டாகவே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இல்லை ஓவர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் இஸ் கோயிங் டு பி சுப்பீரியர் அண்ட் மோர் ஓவர் இட்ஸ் ஆல்சோ மோனோ கார்பலரி. ஸோ சிங்கிள் கார்பல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அண்ட் ஓவர் இஸ் சுப்பீரியர் ஆஸ் யூஷுவல். ஓவரி வந்து டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கும், ஸ்டேமன்ஸ் வந்து கீழே தான் வந்து அட்டாச்சாக இருக்கும். த பெரிகார்ப் இஸ் inseparably fused with the seed. பெரிகார்ப்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக இருக்கக்கூடிய ஒரு லேயர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் ஒரைசாவில் கொடுத்துருக்கேன். ரைஸில் பார்த்தீங்கன்னா டேட்டா நமக்கு ரைஸாக வந்து கிடைக்காது. ரைஸுக்கு மேலே ஒரு ஹார்ட் கவர் லைக் ஒரு ப்ரௌனி கவர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ரௌன் கவர் இருக்கா, அந்த ஒரு சீடுக்கு மேலே ஒரு ப்ரௌன் கவர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வி கால் இட் அஸ் பெரிகார். ஸோ பெரிகார் பார்த்தீங்கன்னா அந்த சீடுக்கு மேலே ஃபியூஸ் ஆன மாதிரி ஒட்னாப்பில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அரிசி, தட் இஸ் ஒரைசா. தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த நட். சாரி, ஃபோர்த் டைப் இஸ் கோயிங் டு பி த நட். நட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் கிவன் அனகார்டியம். தமிழில் வந்து முந்திரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அனகார்டியத்தில் பார்த்தீங்கன்னா சீடு வந்து வெளியே தான் இருக்கும், ஃப்ரூட் வந்து ஃப்ரூட்டுக்குள்ளே சீடு இருக்காது. ஆனால் பட் சீடு என்ன இருக்கும், அந்த ஃப்ரூட்டுக்கு வெளில தாமே வந்து அட்டாச்சாக இருக்கும். ஸோ மோர் ஓவர் தே வில் பி டெவலப்பிங் ஃப்ரம் த மல்டி கார்பலரி சின் கார்பஸ். ஸோ மல்டி கார்பலரி அகெயின் மோர் தேன் 2 நிறைய வந்து கார்பல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அண்ட் இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு பி சின் கார்பஸ். இதில் வந்து கார்பல்ஸ் வந்து ஃபியூஸ் ஆயிருக்கும் அண்ட் ஓவரி ஆஸ் யூஷுவல் இஸ் கோயிங் டு பி அ சுப்பீரியர் ஒன். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த சீடுக்கு மேலே எப்படி இருக்கும், கேன் யூ சி, ஃபுல்லாமே வந்து வெரி ஹார்ட் கோட்டிங், ஒரு உட்டி ஆர் ப்ரௌன் கலர் கோட்டிங் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் ஃப்ரூட் வில் ஆல்சோ பி வெரி பல்பி இன் நேச்சர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஒன் சீடட் ஃப்ரூட். பார்த்தா தெரியும், ஒரே ஒரு சிங்கிள் ஃப்ரூட் தான் இருக்கும், அதுவும் வந்து ஃப்ரூட்டுக்கு வெளியே தாமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் இஸ் நத்திங் பட் அனகார்டியம். எஸ், நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சமாரா. ஸோ இந்த சமாராவில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் விங் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விங் ஸ்ட்ரக்சர் இந்த ஃப்ரூட்டை சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும். கேன் யூ சி, இதுதான் வந்து அந்த ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்டை சுற்றி அந்த லீஃப் வந்து லிட்டரலாக ஒரு விங் ஷேப்பில் வந்து மாடிஃபை ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சமாராவில் ட்ரை டெஹிஸ் சமாரா டைப்பில் வந்து வரும். ஸோ இந்த எதான் டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிகார்ப் தான் என்ன ஆகும், விச் மீன் இந்த அவுட்டர் லேயர் பெரிகார்ப். இந்த பெரிகார்ப் தான் என்ன ஆகும், அந்த பெரிகார்ப் வந்து இட் வில் பி டெவலப்பிங் எப்படி இந்த ஃப்ரூட்டை ஒட்டினாப்லே வந்து ஒரு விங் ஷேப், ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஏசர். The next type is going to be, the final type வந்து பார்த்தீங்கன்னா is going to be utricle. So the utricle என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா again develop ஆகும், they are developing from the bicarpellary unilocular. So again unilocular என்ன அர்த்தம், single locule. Locule is nothing but the compartment. ஒரு சிங்கிள் உள்ளுக்குள்ள வந்து செப்டம் டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து எதுவுமே இருக்காது, பட் ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட்டோட தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா unilocular. ஸோ இந்த utricleல பார்த்தீங்கன்னா டைப் வந்து it is going to be unilocular, which means a single locule will be present
and it's going to be syncarpus. Obviously they are not they are fused together. Superior ovary. So again the stamen part will be present at the bottom of the ovary. Pericarp is loosely enclosing the seeds. இப்போ இதில் பாருங்க, I have given the diagram. இதுக்கு மேலே இந்த cream color structure தான் வந்து பார்த்தீங்கன்னா it's going to be pericarp. Pericarp வந்து லிட்டலாக வந்து ஃபியூஸ் ஆக மேலே ஜஸ்ட் சும்மா ஒரு பெட்ஷீட் போத்துனாப்புல மேலே முடி லைட்டாக அப்படியே லைக் ஃபெதரிட் ஒரு கவர் ஆன மாதிரி தான் இருக்குமே தவிர it is not tightly fused with a particular fruit. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா we call them as utricle. ஆனால் இதுக்கே நம்ம வந்து ஒரைசாக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், they are totally like fused with the seed. So this is the difference between Caryopsis and யூரிக்கல். ஸோ யூரிக்கலில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த பெரிகார்ப் வந்து மேலோட்டமாக அப்படியே லூஸாக வந்து தான் வந்து கவர் ஆகிருக்குமே தவிர இட் இஸ் நாட் டைட்லி ஃபியூஸ், ஜஸ்ட் ஆஸ் வி see in the Caryopsis. ஃபார் வந்து ஒரைசாக் வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about simple fruit, schizocarpic fruit. இந்த schizocarpic fruitல பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்மீடியட் பிட்வீன் த டெஹிசன் அண்ட் ட்ரை இன்டெஹிசன். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்டலாக அந்த ஒரு ஃப்ரூட்டாக இருக்கட்டும் இல்லை சீடாக லைக் வெஜிடபிள் எனிதிங் அதெல்லாம் காஞ்சிட்டு ட்ரை ஆனோட என்ன லைக் பட்டுன்னு வெடியும் போது அந்த dispersal of seeds வந்து it will happen. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா we call them as schizocarpic fruit. இதே வந்து ட்ரை இன்டெஹிசனில் பார்த்துருப்போம், அது மெச்சூர்டாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா it will not open, அப்படியே வந்து க்ளோஸ் இதுவாக தான் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா it will mature ஆனதுக்கப்புறம் it will open and burst away. ஃபர்ஸ்ட் டைப் இதில் வந்து பார்க்கும்போது வில் பி சீங் அபவுட் கிரெமோகார்ப். ஸோ கிரெமோகார்ப்புக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோரியா, நம்ம தனியா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது இங்கே பார்த்தா தெரியும் மேலே வந்து அது நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய சூச்சர்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் லைட்டாக நம்ம க்ரஷ் மாதிரி பார்த்தீங்கன்னா அது பட்டுன்னு வெடியும், அது உள்ளுக்குள்ள இருக்க விதைங்க எல்லாமே வந்து செதறும் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா we call them as கிரெமோகார்ப். இல்லை ஃப்ரூட் எப்படி டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா they will be developing from the bicarpellary again. இது ஸோ மெயினாக இந்த கான்செப்ட் இந்த ஸ்கைசோகார்பிக் ஃப்ரூட்ல இருக்கட்டும் ட்ரை டெஹிசன் இன்டெஹிசன் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மெயினாக இதை பற்றி எழுதுவோம். ஃபர்ஸ்ட் வந்து வெயினா இட் இஸ் கோயிங் டு பி சின்கார்பஸ் அப்போகார்பஸ்ன்னு எழுதுவோம், யூனிலாக்குலராக மல்டிலாக்குலரான்னு எழுத போகிறோம். அதுக்கப்புறம் சிங்கிள் கார்பல் பைகார்பலரியா இல்லை மல்டி கார்பலரியா இல்லை சிங்கிள் கார்பலான்றதை மென்ஷன் பண்ணுவோம். அவ்வளோதான். இதை மெயினாக இதை லைக் மாற்றி எழுதுறதாமே வந்து இந்த டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸில் வந்து வந்துடும். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம பர்டிகுலர் இந்த கிரெமோகார்ப்பில் பார்ப்போம். there is a new term we call them as மெரிகார்ப். ஸோ இந்த மெரிகார்ப்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து ஒரு சிங்கிள் சீட் தான். அந்த சிங்கிள் சீட் வந்து பட்டுன்னு வெடியும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே செதறும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ராக்மெண்ட்டுக்கு பேருமே வந்து we call them as மெரிகார்ப். ஸோ அது சிங்கிள் சீட், அது வெடிது, அந்த வெடிதுக்குள்ளே இருக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே வெளியே வருது, அதுக்கு பேர் அது சிங்கிள் ஃப்ராக்மெண்ட் ஒரு செக்மெண்ட்டுக்கு பேருமே வந்து we call them as மெரிகார்ப். and the example is going to be coriander, that is nothing but dania. Yes, the next one is going to be schizocarpic fruitல வந்து we are going to see about carcarulus. So the carcarulus example வந்து is like abutilon. So the abutilon என்ன ஆகும்னு பார்த்தா சேம் சிமிலர் கான்செப்ட் தான், பட் ஸ்டில் வாட் வில் ஹேப்பன் இதுல வந்து மாறி இருக்கும். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம், fruit developing will be bicarpellary, இதுலயுமே வந்து bicarpellary, அதில் வந்து we saw it for syncarpus, இதுலயுமே வந்து syncarpus, superior ovary எல்லாமே. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா it will be splitting into 4 one-seeded segments. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட்லாமே வராது, சிங்கிள் செக்மெண்ட் தான். அந்த சிங்கிள் செக்மெண்ட்டுக்கு பேர் நம்ம என்ன பார்த்தோம், we call them as மெரிகார்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தட் இஸ் 1 செக்மெண்ட்டில் மாறும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட்ஸ். அதில் இப்போ இமேஜின் ஒரு சீடு இருக்குது, அந்த சீட் நான் வந்து 4 செக்மெண்ட்டாக அந்த தோல் வந்து பட்டது வந்து விரியுது. ஸோ 4 செக்மெண்ட்ஸாக விரியும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call them as nutlets அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் மீன்ஸ் ஒரு சிங்கிள் சீடனா வந்து 4 செக்மெண்ட்ஸாக வந்து உடையுது, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், நட்லெட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுவே ஒரு சிங்கிள் சீடு வந்து சிங்கிள் செக்மெண்ட்டாகவே உடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call them as மெரிகார்ப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா we give them as leucus. The next type வந்து பார்த்தீங்கன்னா lumentum. ஸோ இந்த லொமெண்டமுக்கு எக்ஸாம்பிள் வந்து மைமோசா. ஸோ மைமோசாலே we have different varieties as மைமோசா பியூடிகா பார்த்துருப்போம், லைக் இல்லை மைமோசா பியூடிகா ஜஸ்ட் மைமோசா ஃபேமிலி தான், பட் அகெயின் மைமோசா ஜீனஸ். ஸோ லொமெண்டம் அப்படின்ற கேட்டகரியில் வந்து பார்க்குறோம். இல்லை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா the fruit is derived from the monocarpellary, again single monocarpellary unilocular. இப்போ unilocular பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை இன்டெஹிசன்ட்க்கு பார்த்துருப்போம், the last step யூட்ரிகுலர் பார்த்துருப்போம், அதுவும் வந்து unilocular தான். it is also going to be unilocular, which means ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், செப்டம் எதுவுமே இருக்காது, பிகாஸ் டிவிஷன்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெக்யூமினஸ் ஃப்ரூட். லெக்யூமினஸ்னால் தெளிவாக தெரியும் என்ன அர்த்தம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பைசம் சட்டைவமே நம்ம வந்து பார்த்துருப்போம், எப்படி இருக்கும், அந்த பச்சை பட்டாணி மேலே வந்து ஒரு தோல் வந்து ஒரு கவரிங் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், கரெக்டாக. அது எல்லாமே லெக்யூமினஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி இது வந்து லெக்யூமினஸ் ஃப்ரூட்ஸ், இது மைமோசா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் பிட்வீன் த சீட்ஸ் டு ஃபார்ம் அ நம்பர் ஆஃப் ஒன் சீடட் கம்பார்ட்மெண்ட்ஸ் தட் செப்பரேட் அட் மெச்சூரிட்டி. இப்போ நம்ம இந்த மைமோசா பைசம் சட்டைவம் எடுத்துக்கலாம், மேலே வந்து லெக்யூமினஸ் ஸ்பார் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, which means சீட் என்ன இருக்கும், அந்த மார்ஜின் கீழே ஒட்டினாப்பில் இருக்கும். ஸோ யூ கேன் see many seeds that is present.
அப்போ என்ன ஆகும், ஒரு சீடுமே பார்த்தீங்கன்னா they will be like separate. மெச்சூரிட்டி டைம்லேருந்து ஒரு சீடுமே வந்து செப்பரேட் ஆகிடும். எக்ஸாம்பிள் we have given here is mimosa. The last type வந்து we are going to see is about aggregate fruits. So இந்த aggregate fruits மெயினாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they will be developing from a single flower. So இந்த fruits என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு single flowerலேருந்து develop ஆகும், but at the same time they will be having an apocarpous pistil. So ஞாபகம் வச்சுக்கோங்க, aggregate fruits single flower develop ஆகும், they will be having a apocarpous pistil where the pistil is not fused with each other, they will be like very free. A collection of simple fruit, which means அந்த simple fruits எல்லாமே வந்து ஒன்றா collection ஆகிறதுக்கு பேர் we call them as aggregate fruit. So the collection of simple fruitlets we call them as aggregate fruit. Example வந்து I have given polyalthia. So polyalthia என்ன பார்த்தீங்கன்னா இந்த அசோகா ட்ரீன்னு சொல்லுவோம், ஃபால்ஸ் அசோகா ட்ரீ, அது polyalthia is a very good example. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பல்மே என்ன ஆகும்னா they will be developing into a single fruit. ஒரு கார்பல்மே ஒரு single fruitletா வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும். Yes. The next type வந்து we are going to see is about multiple or composite fruit. So இந்த multiple or composite fruit எப்படின்னு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா they develop from the whole inflorescence. இதுதான் வந்து இதுக்கான ஒரு important keyword. So இந்த multiple or composite fruit வந்து they will be developing from the whole inflorescence. இப்போ I have just given one small comparison between simple, aggregate and multiple. இப்போ simple பார்த்தீங்கனாலே தெரியும், inflorescence again we have this pentacle present ஆயிருக்கு, we have here இதில் வந்து single inflorescenceல எப்படி இருக்கும், இதுவே பாருங்க ஒரு same inflorescenceல you can see multiple like flowers இருக்கட்டும், they will be like multiple fruits or whatever it is like developing. ஒரு single inflorescence எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டெவலப் ஆகிருக்கும். இதுதான் வந்து we call them as multiple or composite fruit அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து மெயினான இன்னொரு வேர்டு வந்து pentacle on which they are born. ஸோ இந்த pentacleனா என்ன அர்த்தம், it is nothing but the stalk which bears all the components like flowers இருக்கட்டும் and which bears the components together. So pentacle அர்த்தம் it is a stalk which bears the components together. அந்த ஃப்ளவராக இருக்கட்டும், அந்த வேர்ல்ஸ் இருக்கட்டும், ஒன்றா வந்து வைக்கிறதுக்கு பேர் we call them as pentacle. It's also called as, இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த திக்கான ஒரு பல்ஜியான பார்ட் இருக்கா, அந்த ஒட்டிகிட்டு இருக்கு மெயினான ஒரு ஸ்டெம்முக்கு, அது பேர் தான் வந்து we call it as pentacle. Next one, multiple or composite fruitsல we have different types. அதில் 2 types கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சொராசிஸ். இந்த சொராசிஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸாம்பிள் வந்து பைனாப்பிள். நீங்கள் பைனாப்பிள் ஆரல்ஸ் ஜாக் ஃப்ரூட் கூட கொடுக்கலாம். கிவன் த பிக்சர் ஆஃப் அ ஜாக் ஃப்ரூட். இப்போ நீங்கள் ஜாக் ஃப்ரூட் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ட்ரீல வந்து எப்படி அட்டாச் ஆயிருக்கும், ஜாக் ஃப்ரூட் எல்லாம் வந்து ப்ளம்பியாக இருக்கும், பட் அட் சேம் டைம் அதுக்குள்ளே அந்த காம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெம்முக்கு அந்த மரப்பட்டைக்கு அட்டாச் ஆகிருக்கிற இந்த மரப்பட்டை இருக்குது, அதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன காம்பு மாதிரி தான் பெரிய ஜாக் ஃப்ரூட் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த மரப்பட்டைன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பு இந்த ஆக்சிஸ் பேரிங் எப்படி இருக்கும், நார்மலாகவே பார்த்தீங்கன்னா there will be like very plumpy and there will be very fleshy. இது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃப்ரூட்ஸ்மே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ளம்ப் அந்த பல் பார்ட்மே பார்த்தீங்கன்னா there will be like very spiky like நீட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாடிக்ஸ் லைக் நீட்டமாக ஸ்பைன்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சருமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லிட்டலாக பார்த்தீங்கன்னா the whole inflorescence forms a compact mass. இந்த மொத்தம் நம்ம சின்னதாக ஒரு அளவு திக்கான ஒரு மாஸ் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆக்சிஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அட் சேம் டைம் அந்த பீரியன்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி சக்லண்ட். வித் பீரியன்ஸ் தான் என்ன அர்த்தம், கேலிக்ஸ் ஃப்ளோரா டுகெதர் கேன் பி கால்ட் as a period. ஸோ த ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும்னா they'll be like fused together to form the succulent period and moreover at the same time எப்படி இருப்பாங்க, the axis bearing the and the fruit வந்து will be like become very fleshy or juicy. Example வந்து we can go for pineapple. நீங்கள் pineapple நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா தெரியுமா diagram, அந்த fruit இருக்கும் மேலே வந்து you can have this tiny green like structure. இந்த part வந்து எப்படி இருக்கும், they will be like attached, அந்த period கூட attached இருக்கும், at the same time they will be like very fleshy and plumpy. Yes. The next type is going to be synchronous. So the synchronous na என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா it is nothing but a multiple fruit which develops from the hypanthodium inflorescence. ஸோ இந்த ஹைப்பன்தோடியம் இன்ஃப்ளோரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் எல்லாமே வந்து ஒரு சின்ன கேவிட்டிக்குள்ளே தே வில் பி என்கேஜ் ஒரு சின்ன கேவிட்டிக்குள்ளே தான் வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃப்ளோரன்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call them as hypanthodium inflorescence. எக்ஸாம்பிள் வந்து ஃபிக், தட் இஸ் ஃபிகஸ் அத்திப்பழம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா மொத்தமே எல்லாமே அந்த ஒரு சின்ன கேவிட்டிக்குள்ளே தாமே வந்து அப்படியே புதஞ்சிருப்பாங்க. எஸ், இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா the receptacle develops from the further and converts into fleshy fruit. receptacle தெளிவாக தெரிஞ்சிருக்கும், நார்மலாக ஃப்ளவர் கீழே எதுவாக இருக்கட்டும் ஒரு சின்ன green like structure வந்து present ஆயிருக்கும். and we have இது வந்து true fruit அப்படின்னு சொல்லுவோம். the reason is because the achenes வந்து which will be developing from the flower. ஸோ நம்ம achene part நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், எப்படி பார்த்துருப்போம், ஒரு சிங்கிள் சீடட் இருக்கும், லைக் அகெயின் அப்போகார்பஸ் எல்லாமே நம்ம கேட்டகரிஸ் வந்து பார்த்தா superior ovary வந்து present ஆயிருக்கும். ஸோ achenes which will be developing from the female flower of hypanthodium inflorescence. We saw what is this hypanthodium inflorescence and the flower இருக்கட்டும் parts எல்லாமே ஒரு single cavity குள்ள வந்து they will be like present ஆயிருப்பாங்க, they will be like present. It's called as multiple
composite fruitless, synchronous. Example is going to be ficus as attipalam அப்படின்னு சொல்லலாம். Next one பார்த்தீங்கன்னா last part of this category is going to be seed. So seed நம்ம சொல்ல போனால் நார்மலாக பேசிக்காக நான் சீடை வந்து 2 டைப்ஸாக நான் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒன்று வந்து மோனோகாட் ஆர் டைகாட், அதாவது மோனோகாட்லிடன் ஆர் டைகாட்லிடன் அப்படின்னு நான் சொல்வேன். First of all, let us know what is a seed. So seed பார்த்தீங்கன்னா நார்மலாக it is nothing but a fertilized matured ovule. ஸோ இதுவே நம்ம ஃப்ரூட் என்ன பார்த்துருப்போம், it is the fertilized matured part of ovary அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நார்மலாக நல்லா மெச்சூர்டான ஒரு ஓவரி தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃப்ரூட்னு சொல்லி சாப்பிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த சீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a fertilized matured ovule. அந்த ஓவரியில் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஓவரிக்குள்ளே தான் வந்து ஓவியல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கரெக்டாக அந்த ஓவியல் பிறகு நல்லா மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து we call them as a seed. ஸோ சீடோட ஸ்ட்ரக்சர் இங்கே நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா you can see மேலே ப்ரெசென்ட் இருக்குது we call them as seed coat. அந்த சீட் கோட்குள்ளே அந்த சீடுக்குள்ளே இருக்க ப்ரெசென்ட் இருக்க கண்டென்ட் வந்து we call them as endosperm. அதுக்குள்ளே பேஸ் பண்ணி இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ட்ரூ லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு ட்ரூ லீவ்ஸ் வந்து வெளியே வரப்போகிறது வந்து சிங்கிளாக வந்துச்சா டபுளாக வந்துச்சா அதை பேஸ் பண்ணி தான் வந்து we are going to classify it also. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு we'll go into detail. The types of seed நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா I can classify in 2 types. Is going to be monocot or dicot. That is monocotyledon or dicotyledon. Monocotyledon example பார்த்தீங்கன்னா I can go for corn. Dicotyledon perfect example எப்பவுமே நம்ம கேஷுவலாக கொடுக்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா bean. ஸோ இப்போ நான் சொன்ன ஏற்கனவே மோனோகாட்டா டைகாட்டா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்மாலாக ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி வெளியே வரும். அந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆகும்போது அது வெளியே வரும்போது சிங்கிள் லீஃபாக வெளியே வந்துச்சுன்னா we call them as monocotyledon. இதுவே வந்து 2 லீஃபாக வந்து வெளியே வந்ததுன்னா we call them as dicot அப்படின்னு வந்து சொல்லுவோம். This is the main difference between monocot and dicot. Yes. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீடில் நான் திரும்ப கிளாஸிஃபை பண்ண போகிறேன் எப்படின்னா பேஸ்ட் ஆர் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பம். ஃபஸ்ட்டு நான் ஜென்ரல் கிளாஸிஃபை பண்ணேன் எப்படி அந்த லீவ்ஸ் அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய லீவ்ஸ் வந்து சிங்கிள் லீஃபாக வருதா இல்லை டபுள் லீஃபாக வருதா அதை வச்சு நான் கிளாஸிஃபை பண்ண போகிறேன்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஐம் கோயிங் டு கிளாஸிஃபை த சீட் எப்படின்னா பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆர் presence or absence of the endosperm. So endosperm is nothing but again a layer ஒரு மெட்டீரியல். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டோரேஜ் அப்படின்னு கூட தான் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த எண்டோஸ்பர்ம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எண்டோஸ்பர்மிக் சீடில் எடுத்துக்கிட்டா இந்த எண்டோஸ்பர்ம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எண்டோஸ்பர்ம் ப்ரெசென்ட் ஆயிடுச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இஃப் இட்ஸ் ப்ரெசென்ட் ஸ்டில் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரியோ வந்து அந்த எண்டோஸ்பர்ம் அப்படின்ற மெட்டீரியலை வந்து கன்சியூம் பண்ணாமல் அப்படியே லைக் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்காமல் பட் ஸ்டில் ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வச்சிருந்து ப்ரெசென்ட்டாகவே இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் we call them as endospermic seed. இதுவே வந்து அந்த எம்ப்ரியோ பார்ட் என்ன பண்ணிக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்டோஸ்பர்ம் ரீஜனை வந்து டோட்டலாக வந்து கன்சியூம் பண்ணிக்கும். கன்சியூம் பண்ணிவிட்டு they will be developing. மொத்தமாக அந்த எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சதுன்னா வேர் the absence of endosperm மொத்தமாகவே அந்த எண்டோஸ்பர்ம் ரீஜனே ஆப்சன்ட் ஆயிருந்தது பிகாஸ் எம்ப்ரியோ என்ன பண்ணியிருக்கும் அந்த எண்டோஸ்பர்ம் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கும். கன்சியூம் பண்ணி டெவலப் ஆகவே ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்க சீடை வந்து பார்த்தீங்கன்னா we call them as non-endospermic seed. Yes. ஃபைனலாக வந்து we are going to see about the significance. ஸோ சீடோட மெயினாக பார்த்தீங்கன்னா சீட் நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படும், ஒன்று வந்து உள்ளுக்குள்ளே இருக்க லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன்னா சீடுக்குள்ள நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும், you already have the embryo that is protected inside the seed. அப்போது அடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடெக்ஷனாக யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா சீட் தான். ஸோ it has to safeguard the next generation. மோரோவர் பார்த்தீங்கன்னா it contains the food. இப்போ நம்மளுக்கு வந்து சில சீடை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அனகார்டியம் பார்த்துருப்போம், முந்திரி பழம். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டுக்கு வெளியே தான் சீட் அட்டாச் ஆயிருக்கும். சீடை நம்ம கன்சியூம் பண்ணுவோம். அதை கேஷ்யூ சீட்ஸ் நம்ம சாப்பிட்றோம் கரெக்டாக. ஸோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட்டாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் அண்ட் மோரோவர் சீட் என்ன இட் பி லைக் டெவலப்பிங் ஃபர்தராக வந்து டெவலப் ஆகிட்டு ஃப்ரூட்டாக வெஜிடபிளாவோ வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பேஸான ஃபுட்டு கொடுக்குறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீடு தான். இந்த ஹியூமன் பீங்ஸ் மட்டும் இல்லாமல் சீட் பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் as a food for various plants and animals also and பேஸ் அக்ரிகல்ச்சருக்கு ஃபார்ம் ஒரு பேசிக் ஸ்டெப்பே யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீட் தான். பிகாஸ் அக்ரிகல்ச்சர் சீட் இல்லாமல் வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் பாசிபிள். சீட் போட்டால் தான் நம்ம கிராப்ஸ் எல்லாமே நம்மளால் வளர ஆரம்பிக்கும். அண்ட் மோர் ஓவர் seeds are the products of sexual reproduction so that they provide genetic variation. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சீட் நான் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃபார்மிங் அ ஹைப்ரிட் வெரைட்டிஸ் ஆல்சோ. எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 கேட்டகரிஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பிளான்ட் வந்து நல்லா ஷார்ட்டாகவே இருக்குன்னு எடுத்துக்கலாம். சின்ன ஷார்ட் வெரைட்டியாக இருக்கும்போதே எனக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறேன், ஒரு ஷார்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்லேருந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு நிறைய ஃப்ரூட் கொடுக்கக்கூடிய ஒரு கேட்டகரியிலேருந்து ஐ எம் பிக்கிங் அப் ஒன், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு ஐ எம் டெவலப்பிங் அ சீட். அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு லைக் ஜெர்மினேட் ஆக வச்சு நான் ஒரு பிளான்ட்டை வந்து நான் வளர வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரு ஹைபிரிட் வெரைட்டி ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாமே இட்ஸ் லைக் காம்பினேஷன் ஆஃப் அ பிளான். என்ன டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்காக இருக்கிறது பி நான் சூஸ் பண்ணக்கூடிய எனக்கு இதுதான் வேணும் நான் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணக்கூடிய கேரக்டரிஸாக இருந்தாலுமே சரி they'll be forming provide a genetic material, moreover variation and recombination in a plant. So this is all about the significance of the